ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் சஜ்னிகளிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை. பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு, சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய். நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன விம்மாற்றம், நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய பரம கிருபையினாலே நாம் அனுபவித்து வரும்படியான திருப்பாவை காலக்ஷேபம் 4000 படி வியாக்கியானம். திருநாராயணபுர தாய் ஜனன்யாச்சாரியர் அனுகிரகித்த வியாக்கியானம். அதுல கீழே 16 பாசுரங்கள் வரைக்கும் நாம் சேவித்திருக்கிறோம். அடுத்தது 17வது பாசுரம் இப்பொழுது அனுபவிக்க வேணும். 17ஆம் பாட்டு. இந்த பாட்டுக்கு அற்புதமா அவதாரிக்கு சாதிக்கிறார். 17ஆம் பாட்டு. கருந்தாளை உருவி திருவாசல் காப்பான் நீங்கள் உள்ளே கூறுங்கோள் என்ன. இப்ப கீழ்ப்பாசுரத்துல நீ நேசநிலை கதவம் நீக்குன்னு பிரார்த்தித்தார்கள். கோயில் காப்பான் வாயில் காப்பானே, நீ நேசநிலை கதவம் நீக்க வேண்டும். ஏன் நீங்களே திறந்து கொண்டு போக மாட்டீர்களானா அது கண்ணனிடத்துல எத்தனை பிரீத்தி யுக்தமாயிருக்கு தெரியுமா. நேசநிலை கதவம் கண்ணனிடத்துல பக்தி பூர்வகமாக இருக்கிறது. நாங்கள் திறந்தோமேயானால் எங்கள் முகத்திலே அறையக்கூடியது. அப்ப ஆறு திறக்கணும். எதன்னா தேசிகரே திறக்க வேணும். அதுக்குன்னு ஆறு சாமர்த்தியம் படைத்தார்களோ, அதுக்குன்னு இருக்கக்கூடியவர்களாரோ அவர்கள் திறந்தால் தான் அது சரியாக திறக்குமே ஒழிய நாங்கள் திறந்தால் திறக்காது. காரணம் என்னன்னா கோசல கோகுல சராச்சரம் செய்யுமவை அற்புதம் என்ன கண்டோமே என்கிறார் அற்புதமாக ஆச்சாரிய ஹிருதயத்திலே நாயனார். அர்த்தம் என்ன? கோசல சராச்சரம் என்ன செய்தது? ஒன்னும் பண்ணல. கோகுல சராச்சரம் என்ன செய்தது? ஒன்னும் பண்ணல. ஆனால் பகவத் விஷயத்துல அவற்றுக்கு அபாரமான பிரீத்தி உண்டாயிற்று. அவ்வளவு பக்தி பகவானிடத்துல உண்டாகிற அளவுக்கு அது என்ன பண்ணிட்டு இந்த பக்தியை பிரார்த்திச்சுன்னா பெறுகிறார். ஆள வந்தார் பகவன் பக்தி மப்பி பிரயச்சமே. எம்பெருமானே, உன் பேர்ல நான் வைக்க வேண்டிய ஆசையும் நீயே எனக்கு கொடுக்க வேண்டும்னு காட்டுகிறாரே. அத்தனை பக்தி வேணும்னா பிரார்த்தித்து பெற வேணும், அல்லது ஏதாவது உபாயானுஷ்டானம் பண்ணி பெற வேண்டும், கர்மஜான சககாரத்தாலே பக்தி பெற வேண்டும், அல்லது பகவத் கிருபையாலே பெற வேண்டும். அப்ப பகவன் பக்தி மப்பி பிரயச்சமேன்னு அவனாலே கொடுக்கப்பட வேண்டியது. அவனாலே இந்த பக்தி கொடுக்க வேண்டும்னா இந்த பக்தியை பெறுவதற்கு இதெல்லாம் என்ன பண்ணித்து? ஒண்ணும் பண்ணலையே. அப்படி என்ன பக்தி காட்டித்தது? இது பார்க்கணும். ராமாவதாரத்துல காட்டப்பட்ட பக்தி. சுமந்திரன் வந்தான், தசரதன் இடத்துல நாட்டுல நடந்ததெல்லாம் சொல்றான். ராமனை கொண்டு விட்டு வந்துட்டேன், ஊரெல்லாம் இந்த நிலையில இருக்குன்னு சொல்றான். அப்படி சொல்லச்சு அற்புதமான வாக்காக அமைந்திருக்கு. ஆவும் அழுதா, அன்றீன்ற கன்றும் அழுதா, கிள்ளையோடு பூவை எழுதா, கிளர்மாடத்து உள்ளுரையும் பூசை எழுதா, உருவரியா பிள்ளை எழுதா, பெரியாரை என் சொல்லா. கிளி எழுதது, நாகன வாய்ப்புள் எழுதது, பெரியவர்கள் என்ன சொல்றது குழந்தைகளே அழுதது, உருவரியா பிள்ளை எழுதா, கிள்ளையோடு பூவை எழுதா, கிளர்மாடத்து உள்ளுரையும் பூசை எழுதா. மாடத்துக்கு உள்ள இருக்கிற பூனை அழ ஆரம்பிச்சது. ஆக எல்லாமே அழுதது ராமனுடைய பிரிவினாலே. இப்போ அந்த கிளியோ அந்த உருவரியா பிள்ளைகளோ அல்லது பூனையோ நாகன வாய்ப்புளோ அழுததுன்னு சொல்லுகிறார்களே, இதெல்லாம் ஏன் அழுதது? ராம பக்தியாலே அழுதது. ராமன் விலகிவிட்டான அவனுடைய விஸ்லேஷத்தினாலே தாங்க முடியாமல் அழுதது. ஆக இதெல்லாம் பகவான்னா என்னன்னு தெரியுமா? பகவான்னா என்னன்னு தெரியறதுக்கு ஏதாவது சாதனானுஷ்டானம் பண்ணித்தா? பகவான்னா என்னன்னு தெரிஞ்சாலும் அவனுடைய பேர்ல பக்தி வரத்துக்கு சாதனானுஷ்டானம் பண்ணித்தா? இது ஆச்சரியம் இல்லை. என்ன பண்ணித்துன்னா
மரம் செடி கொடியெல்லாம் கூட தாங்கள் தங்களுடைய நிலையை மாத்தி நொடுத்து. இதைத்தான் சுமந்திரன் சொல்றான். விஷயத்தே மகாராஜா ராமவியசனகர்ஷிதாக அப்படி விருட்சா பரிம்லானாக சமுட்பாங்குர கோரகாக எல்லாம் எல்லாவற்றையும் உதிர்த்து விட்டதுன்னு காட்டுறான். ஏன் ஜலம் சேர்க்கலையா? விருட்சங்கள்லாம் அப்படி வளர்ந்து போச்சுன்னு சொல்றியே, ஜலம் சேர்க்கலையான்னா எப்ப விருட்சம்னு சொன்னமோ கழுத்த கட்டளையாக ஜலத்தை புதிச்சிருக்குதுன்னு அர்த்தம். விருஷு சேச்சனேன்னு தாத்து. எதுக்கு நிறைய ஜலம் சேர்த்து கழுத்தளவு ஜலத்தை புதித்து இருக்கோ அந்த மரங்களே இலையை உதிர்த்து, காயை உதிர்த்து, பூ உதிர்த்து, பழத்தை உதிர்த்து, எல்லாத்தையும் உதிர்த்து விட்டு அப்படி உலர்ந்து போய் நிற்கிறது. காரணம் என்னன்னா ராமம் யசன கர்ஷிதாக, ராமனை விட்டு பிரிந்த பிரிவு தாங்க முடியல, அதனால இப்படி மெலிஞ்சு போய்விட்டது. அப்போ திரும்பி ராமபிரான் வந்துட்டான். 14 வருஷம் கழித்து வந்தான். அகால பலினோ விருட்சாக வால்மீகி காட்டுறார். அந்தந்த காலத்துக்கு அடுத்ததல்லாததா இருக்கக்கூடிய எத்தனை பழங்கள் உண்டோ அதெல்லாமும் பழுத்தது மரங்கள். அப்போ மாமரம்னா மாம்பழம் பழுக்க வேண்டிய காலம் ஒண்ணு. அந்த காலத்துல அதாவது பூ விட வேண்டிய காலம், பிஞ்சு விட வேண்டிய காலம், அதுக்கு ஒரு காயா இருக்க வேண்டிய காலம், பழுக்கிற காலம்னு அதுக்குன்னு இருக்கு. ஆனா இது துளிர்க்கிற காலத்திலேயே மாம்பழம் பழுத்துதான், துளிர்க்கிற காலத்திலேயே பலாப்பழம் பழுத்தது. அகால பலினோ விருட்சாகான்னு காட்டப்படுது. அப்ப ராமனிடத்துல இருக்கிற பிரீத்தினாலே, ராம சம்ஸ்லேஷத்தாலே அதெல்லாம் சந்தோஷமா இருந்து பலனை கொடுக்க ஆரம்பித்தது. ராம விஸ்லேஷத்தினாலே இருப்பவற்றையெல்லாம் உதிர்த்து விட்டது. அப்போ ராம சம்ஸ்லேஷைக தாரகமாக விஸ்லேஷத்தாலே தரிக்க முடியாததா இருக்கக்கூடிய அத்தனை பிரீத்தி ராமனிடத்திலே அவற்றுக்கு உண்டாயிற்று. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் பெருமான் குழலூதின போது என்ன ஆயிற்றுனால், மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும், மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாழும், இறங்கும் கூம்பும் திருமால் நின்ன நின்ன பக்கம் நோக்கி அவசியம் குணமே. மரங்கள் எல்லாம் தாரதாரையாக தேனை உதிர்க்க ஆரம்பிச்சது மலர்களாலே. மலர்கள் வீழும், மலர்கள்லாம் கீழே விழ ஆரம்பிச்சது. வளர் கொம்புகள் தாழும், கொம்புகள்லாம் தாழ்ந்தது. பெருமாள் எந்த பக்கம் போறாரோ அந்த பக்கம் எல்லாம் இது திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தான் இந்த மரங்கள். மரக்கிளைகள் எல்லாம் பெருமான் போற பக்கமே திரும்பி பார்த்து கொண்டிருந்தது. எம்பெருமான் குழலூதின போது, கரும் சிறுக்கன் குழலூதின போது, கானகம்படி உலாவி உலாவி கரும் சிறுக்கன் குழலூதின போது இங்கும் அங்குமாக போய் குழலூதினான். அப்படி ஊதின போது இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது. மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும், மலர்கள் வீழும், வளர் கொம்புகள் தாழும். இப்படி கிருஷ்ணனுடைய வேணுகானமே தாரகமாக அந்த கிருஷ்ணன் போற வழியெல்லாம் திரும்பி திரும்பி அது பார்த்ததுனால் என்ன பக்தி பண்ணித்து? இந்த பக்தி எப்படி உண்டாயிற்று? இந்த பக்தி உண்டானதுக்கு என்ன சாதனானுஷ்டானம் பண்ணித்துன்னா ஒன்னும் பண்ணலை. ஒரு சாதனத்தையும் அனுஷ்டிக்காத போது, ஒரு உபாயத்தையும் பின்பற்றாத போது, ஒரு மார்க்கத்தையும் கைப்பற்றாத போது இத்தனை பக்தி எப்படி வந்ததுன்னா அதுதான் அவற்றுக்கு இருக்கக்கூடிய செய்யும் அவை அற்புதம் என்ன கண்டோமே. எம்பெருமான் கொடுக்க பெற்ற பக்தி எம்பெருமான் நிர்ஹேதுகமாக கடாக்கித்திருக்கிறான். அப்ப அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வஸ்து இந்த கதவும். அதனால நேசநிலை கதவம் நீக்கு. அப்ப அவன் தான் திறந்து விடணும். அதைத்தான் இங்க காட்டுறார். கருந்தாளை திருவாசல் உருவி திருவாசல் காப்பான், நீங்கள் உள்ளே புகுங்கோள், நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன உள்ளே புக்கவாரே, உள்ளுக்குள்ள புகுந்தா எந்த கிரமத்துல அவர்கள் சயனித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே கிரமத்துல அவர்கள் எழுப்பும்படியான பாசுரமாக அமைந்திருக்கிறது. உள்ளே புக்கவாரே, பிள்ளைக்கு காவலாக, பிள்ளைக்கு காவலாக பெண்கள் களவு காண்பர்கள் என்று வாசலிலே நோக்கி கிடக்கிற ஸ்ரீ நந்தகோபரை எழுப்பி கிடக்கிறார். இப்படி வாசல் பக்கமாவே பார்த்துட்டு படுத்துட்டு இருக்காராம். 6வது பெண்கள் வருவாளே, 6வது பெண்கள் வந்து கண்ணன் எம்பெருமானை களவு கண்டு விடுவார்களே. கண்ணன் அவ்வளவு சுந்தரனா இருக்கு. சுருத்வா குணான் புவன சுந்தர சுண்மதாம் தே, ருக்மிணி பிராட்டி கண்ணனை விழிக்கிறாள். என்ன அழகான விழி! இதை விட 6வது விழிக்க முடியுமா? ஒரு ஸ்திரீக்கு சுந்தரன் அழகன் யாருன்னால் அவளுடைய பர்த்தா தான் அழகன். அவனை விட அழகன் யாரும் கிடையாது. அவனுக்கு மத்தவன் அழகு இருக்கு அழகு இல்லைன்னு எதை வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஒரு பெண் பிள்ளைக்கு அழகன்னு சொன்னா ஆறாரையோ யார் அழகுன்னா இவர் அழகு, அவர் அழகு, அவர் அழகுன்னு ஏதோ நடிகன்னு சொல்றாள். அந்த நடிகர்கள்லாம் அழகு இல்லை. இந்த பெண் பிள்ளைனா இவளுக்கு அழகு அவளுடைய பர்த்தா. ஒருத்தருத்தருக்கும் அவளுடைய பர்த்தா தான் அழகு.
அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு அவ தகப்பனார் தான் ஹீரோ, அவ தகப்பனார் தான் பெரிய நாயகனாக அமைந்திருக்கிறார். இப்படிதான் பாவம் இருக்கணும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த இடத்துல அந்த கண்ணன பெருமான விழிக்கிறா உத்தமையாய் அமைந்திருக்கக்கூடிய ருக்மிணி பிராட்டி ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா. புவன சுந்தரனா இருக்கிற போது எத்தனை பேர் ஆசைப்படுவா? அவ பெண்கள் களவு கண்டு விட்டால் என்ன பண்றது அப்படின்றதுக்காக வாசலையே நோக்கி கிடக்கிறார். வாசல் பக்கத்தையே பார்த்து ஆறு வந்துருவான்னு பார்த்து கொண்டு கிடக்கிறார். அப்படி படுத்துட்டு இருக்கார். அவர் அப்படி படுத்து உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கிடக்கிற ஸ்ரீ நந்தகோபரை எழுந்து எழுப்புகிறார்கள். அப்படி கூட களவு கண்டு விடுவார்களா? ஏன் பண்ணிட்டாளே, கண்ணனை பண்ணல, கண்ணனுக்கு பேரனை பண்ணா. ஏன் கண்ணனுக்கு பேரன் தானே பண்ணா, கண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னா, இல்ல கண்ணனுக்கு பேரனையே களவு காணும் போது அந்த அழகுக்கு வாய்த்த தலையாக அமைந்திருக்கிறான், வாய்த்தலையாக அமைந்திருக்கிறான். அனிருத்தன் என்பான். அவன் அத்தனை அழகா இருந்தான். உஷைன்னு ஒரு பெண் பிள்ளை, பாணாசுரனுடைய பெண். அவள் என்ன பண்ணாள், சொப்னம் காண்கிறாள் இந்த அனிருத்தன சொப்னத்துல. அதுக்கு முன்னால் அவன் நேரில் பார்த்தது கிடையாது, எங்க இருக்கான்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. அப்ப அந்த அனிருத்தாழ்வான சொப்னத்துல கண்டுட்டு தன்னுடைய தோழியின் இடத்துல சொல்றான், ஒரு சுந்தர புருஷனை நான் சொப்னத்திலே கண்டேன், அந்த சுந்தர புருஷனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவளை தேடணும். எப்படி தேடுறது? என் கனாவுல வந்தவன் நீ கொண்டான்னா எங்கேருந்து கொண்டு வர? உடனே அவ சித்திரலேகான்னு பேர் அவளுடைய தோழி. சித்திரமெல்லாம் எழுதி காண்பிச்சாள். லோகத்துல யார் யார் அழகர்கள் இருக்காளோ அவ சித்திரம் எல்லாத்தையும் எழுதிட்டாவும். கடைசியில கண்ணனுடைய சித்திரத்தை எழுதினான். கொஞ்சம் வயசானவர் போல தெரியுது, இவராட்டம் தான் இருந்தார். பிரத்யும்னுடைய சித்திரத்தை எழுதினார், இன்னும் இளமையோட இருந்தார். அப்ப அனிருத்தனுடைய சித்திரத்தை எழுதினோம், இவன் தான் குதிக்கிறான். உடனே துவாரகையிலிருந்து அனிருத்தாழ்வானை அந்த அவர்கள் என்ன பண்ணினார்கள் என்றால், தன்னுடைய மாயினாலே அப்படியே எடுத்துன்னு வந்துட்டாங்க, படுக்கையோட தூங்கி. இந்த இடத்துல இவருடைய அந்தப்புறத்துல இருந்து அவனோட பரிபூர்ண ஆனந்த அனுபவம் பண்ணிட்டு இருக்கான். இது கண்ணன பெருமானுக்கு தெரியுது. அதனால கண்ணன பெருமான் படையெடுத்துக்கொண்டு துவாரகையிலிருந்து சேனைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு பாணாசுரனோடு யுத்தம் பண்ணி தன்னுடைய பேரனான அனிருத்தையும் அவனுடைய பத்னியான உஷையையும் மீட்டு கொண்டு வந்து தன்னுடைய ராஜ்யத்துல வைத்தார். இது சரித்திரம் போறது இருக்கட்டும். அப்போ கண்ணனுக்கு பேரனையே திருடிட்டு போறாளே, அப்ப கண்ணனுக்கு அந்த அனிருத்தனுக்கு தாத்தாவா இருக்கக்கூடிய அந்த கண்ணன் அவருடைய சிறு வயதுல எவ்வளவு அழகா இருந்திருப்பார். சிறு வயதுல எந்த காலத்திலையும் கண்ணன் அழகு. கண்ணன் பரமபதத்துக்கு போற வரைக்கும் அந்த அழகோடயே இருந்தார். என்ன அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே, ஒரு நாளும் விகாரம் அடையாதவன் கண்ணன் எம்பெருமான். அப்ப அந்த திருமேனி அப்ராகிருத திருமேனியோட இருந்த எம்பெருமான் அவரை களவு கண்டு விடுவார்களே அப்படின்னு பயந்தார்கள். அதைத்தான் இங்க காட்டுறார். பேரனான அனிருத்தாழ்வானை அகப்பட களவு காண கடவார்கள் சாட்சான் மன்மதனாய். ஆக மன்மதனை போல இருக்கிறவன் இல்ல, சாட்சான் மன்மதன் அவன் தான். அவனுடைய பிள்ளையா இருக்கிறபடியால் தான் மன்மதனுக்கு இவ்வளவு அழகு. காமன் தன் தாதை, மன்மதனுக்கே அப்பான்னா எவ்வளவு அழகா இருக்கணும் நம்ம ஆச்சாரியால் காட்டு. அப்படி இருக்கிற போது காமன் தன் தாதைனா சாட்சான் மன்மதா. கோபிமார்கள் எல்லாம் கண்ணனம் பெருமான காணமேனு அழுதா. அவருடைய அழுவர்களை கேட்டான் பெருமான், சரி இவர்களுக்கு நல்ல பிரீத்தி இவ்வளவு இருக்கிறது, இப்படிப்பட்டவர்களை தவிக்க விடக்கூடாதுன்னு தோணித்து அவன் நடுவில் வந்து சேர்ந்தானா. அதை வர்ணிக்கிறார் சுகாச்சாரியர். தாசாம் ஆவிரபூத் சௌரிகி ஸ்மயமான முகாம்புஜா, அவர்கள் நடுவிலே தோன்றினான், ஆவிர்பாவம் அடைந்தான். நடந்து வந்தான்னு கூட சொல்ல, பொத்துன்னு வந்து நிற்கிறான். அப்படி திடீர்னு தோன்றினான். தாசாம் ஆவிரபூத் சௌரிகி ஸ்மயமான முகாம்புஜா, சிரிச்சுட்டே இருந்தான். பீதாம்பர தரஸ்ரக்வி சாட்சான் மன்மதா, அற்புதமான பீதாம்பர தரித்துக் கொண்டு சாட்சான் மன்மதனான கிருஷ்ணன் நின்றான். அப்போ மன்மதனாகவே இருக்கக்கூடிய நேரடியாக மன்மதன்னா அவன் தான் சொல்லணும். அப்படிப்பட்ட அழகுக்கு வாய்த்தலையான இவனை விடுவர்களோ என்று காத்து கொண்டு கிடந்தார். அதனால என்ன பண்ணினார்னா, ஐயோ இந்த குழந்தை விடக்கூடாது அப்படின்னு காத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்ற வார்த்தை. அம்பரமே தண்ணீரே
சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாயறிவுராய் அம்பர மூடரு தோங்கியோல கலந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற் கடலடி செல்வா பலதேவா ஒம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இது பாசுரம். வரிசையா 4 கட்டு இருக்கு. முதல் கட்டிலே நந்தகோபர் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த கட்டிலே யசோத பிராட்டி சயனித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கடுத்த கட்டிலே கண்ணனும் நம்பிமூத்த பிரானும் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கடுத்த கட்டிலே நப்பின்ன பிராட்டி தான் சயனித்துக் கொண்டிருக்கிறாள் சொல்லலாம். அல்லது கண்ணனும் நப்பின்ன பிராட்டியும் சயனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக நம்பிமூத்த பிரான் சயனித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி 4 கட்டாக அமைந்திருக்கக்கூடியது. இது எப்படி வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம். மேற்கொண்டு வியாக்கியானத்துல பல விதமா வருது. அப்ப எந்த கிரமத்துல இவர்கள் பார்க்கிறார்களோ அதே கிரமத்துல எழுப்பும்படியான வார்த்தை. எப்படி பார்க்கிறார்களோ அந்த கிரமத்தில் எழுப்பும்படியானதாக அமைந்திருக்கிறது. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். வஸ்திரதானம், தீர்த்ததானம், அன்னதானம் இவற்றை பண்ணக்கூடியவரான உத்தமரான நந்தகோபரே எழுந்திருப்பீராக. அப்ப நந்தகோபருடைய தார்மிகத்துவம் புடவையோடு தண்ணீரோடு சோற்றோடு வாசியற வேண்டுவார்க்கு வேண்டியவற்றை அடைய கொடுக்கும்படி கொடுக்கும் அவனே. அறம் செய்யும், யார் யாருக்கு என்ன வேணுமோ அவற்றை முழுவதுமாக கொடுக்கக்கூடியவன். ஏவகாரத்தாலே இதுவேயோ இவன் கத்தது என்னும்படி இருக்கை. அம்பரம் தண்ணீர் சோரரம் செய்யும் இல்ல, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். அப்ப இந்த ஏவகாரத்துக்கு என்ன கருத்து? இவர் வஸ்திரதானம் பண்ற போது இவருக்கு வஸ்திரதானம் பண்ணதான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. எப்ப பார்த்தாலும் வஸ்திரதானமே என்னமா கொடுக்கிறார் அப்படின்னு தோணுமா? தீர்த்ததானம் பண்ற போது தீர்த்ததானம் பண்ணத்தான் தெரியும் தோத்த. அன்னதானம் பண்ற போது அன்னதானம் பண்ணத்தான் தெரியும்னு தோன்றது. அப்படி இருக்கிற பொழுது புடவையோடு தண்ணீரோடு சோற்றோடு வாசியற வேண்டுவார்க்கு வேண்டுவற்றை அடைய கொடுக்கும் அவனே என்கிறார்கள். ஏவகாரத்தாலே இதுவேயோ இவன் கத்தது என்னும்படி இருக்கை. அறம் செய்யும், அறம் செய்யறதுன்னா தர்மம் பண்றதுன்னு அர்த்தம். அம்பரத்தை அறம் செய்யறது. இப்ப மற்றவாளுக்கு ஒன்றை கொடுப்போமே ஆனால் அதுக்காக கொடுக்கக்கூடிய விஷயம் எப்படி அமைந்திருக்கும்னாக்கா எதையாவது எதிர்பார்த்து கொடுக்கலாம். இன்னைக்கு இவர் இதை கேட்கிறார், இதை கொடுத்துட்டோம்னா நாளைக்கு நமக்கு வேற ஏதாவது வேணும்ன்ற போது அவர் போய் கேட்டு வாங்கிக்கலாம். இதுதானே லோகத்துல இருக்கு. ஆனா தர்மத்துக்காக தானம் பண்ணுகிறார்கள் என்னால் அதை திரும்பி எதையாவது எதிர்பார்த்து பண்ணுவது கிடையாது. அதுதான் தாத்தவ்யமிதி தானம். தீயத்தேனுபகாரினே தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். அந்த தானம் தான் சாத்விக தானம் சொல்லப்படும். தாத்தவ்யமிதி தானம், கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கணுமே ஒழிய எதுக்காக அது கொடுக்கணும், என்ன ரிட்டர்ன் வரும்ன்றதுலாம் கிடையாது. கொடுக்கணும், அதுக்காக கொடுக்கணும். தாத்தவ்யமிதி தானம் தீயத்தே அனுபகாரினே. அப்ப யாருக்கு கொடுக்கிறோம்னாக்கா நமக்கு உபகாரம் பண்ணார் அதுக்காக கொடுக்கணும் இல்ல. தீயத்தே அனுபகாரினே தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம். கொடுக்கிறது தக்க தேசத்துல கொடுக்கணும், தக்க பாத்திரத்துல கொடுக்கணும், தக்க காலத்துல கொடுக்கணும். தானம் வழங்குறதுக்குன்னு காலம் இருக்கு, தானம் வழங்குவதற்குன்னு இடம் இருக்கு, தானம் கொடுக்கிறதுக்குன்னு பாத்திரபூத்தர்கள் இருக்கிறார்கள். அப்படின்னு அந்த தர்மமாக பண்ணப்படும்படியான தானத்துக்கு இத்தனையும் இருக்கு. அப்ப பார்க்கிற போது வேண்டுவார்க்கு வேண்டுவற்றை அடைய கொடுக்குமவனே என்கிறார்கள். பலாபிசந்தி ரகிதமாக ஆனுசம்சியத்தாலே கொடுக்கை, பலத்தை எதிர்பாராமல் கருணையோடு கொடுக்கை. இந்த இடத்துல காட்டுறது அறம் செய்யும்னா கொடுக்கிறவாளுக்கு அவர்களுக்கு வேண்டும்ன்றதுக்காக கொடுக்கணும், அவர்களுக்கு பிரியம்ன்றதுக்காக கொடுக்கணும், அவர்களுக்கு இது தேவைன்றதுக்காக கொடுக்கணும். அதுக்கு மேல கொடுக்கிற வஸ்து நல்ல வஸ்துவாக இருக்க வேண்டும். யாருக்கு தானம் கொடுத்தாலும் கூட சொந்த வஸ்துவாக இருக்க வேண்டுமே ஒழிய சாமானிய வஸ்துவாக எல்லாம் கொடுக்கக்கூடாது. அதாவது நமக்கு உதவாது, அது வேண்டாம், தூரம் போட வேண்டியது, அதை வாழ்க்கை கொடுத்துள்ளாமே அப்படின்னு சொல்றது கொடுக்கை. சக்கரவர்த்தியை போலே அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. ஆனுசம்சியத்தாலே சக்கரவர்த்தியை போலே மகதா தபசா ராமா என்ன வேண்டுவதில்லையே.
வைத்தமாநிதி இவன் எடுத்த பேராளனரே எங்கள் தாரக திரவியத்தையும் தாராய் என்கிறார்கள். அறம் செய்யும் கொடுக்கிறவனே, எங்களுக்கு அம்பரம் எது, எங்களுக்கு தண்ணீர் எது, எங்களுக்கு சோறு எது, எங்களுக்கு தாரக போஷக போக்கியங்கள், அம்பரமே தண்ணீரே சோரேன்னு சொன்னபடியாலே அவனவனுக்கு தாரகம் தண்ணீர், அவனவனுக்கு போஷகம் அதுதான் அன்னம், அவனவனுக்கு போக்கியம் அம்பரம் வஸ்திரம். இப்ப தாரக போஷக போக்கியம்னு சொல்றது. தாரகம்னா வாழ்முதல், போஷகம்னா வளர்முதல், அடுத்ததாக போக்கியம்னா மகிழ் முதல். வாழ்வதற்கு எது அடிப்படை தேவையோ அது தண்ணீர், ஜீவிப்பதற்கு அடிப்படை தேவை தீர்த்தம். சரீரம் வளரணும்னா மேற்கொண்டு மேற்கொண்டு அன்னத்தாலே வளர்க்க வேண்டும், அது வளர்முதல். அடுத்தது ஆனந்தமாக இருக்கணும்னா விடவிடையான, அதாவது விதவிதமான உடைகளை அணிதல், ஆபரணங்களை அணிதல் இத்தியாதியான விஷயம். இதுதான் ஆழ்வார் தாரக போஷக போக்கியங்களை உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் மேல காட்டப்படும். ஆக இப்படி இருக்கக்கூடிய இந்த நிதியை மகதா தபசா ராமா என்ன வேண்டுவதில்லையே, சக்கரவர்த்தியை போலே மகதா தபசா ராமா என்ன வேண்டுவதில்லையே. சக்கரவர்த்தி தான் எவ்வளவு பெரிய தபஸ் பண்ணினான் பாவம். புத்திரகாமேட்டி யாகம் பண்ணிதான் ராமனை பெற்றிருக்கிறான். அப்படி பெற்றுனா ராமனை மத்த யாருக்கு அவனுக்கு கொடுக்க முடியும்? ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை. வைத்தமானிதிரே இவன் எடுத்த பெயராளனரே. கண்ணன் பெருமான் வைத்தமானிதி, வைத்தமானிதியாம் என்ன எம்பெருமான் வைத்தமானிதின்னு சொல்லப்படுறான். திருக்கோளூர் திவிதேசத்துல எம்பெருமானுக்கு வைத்தமானிதின்னே திருநாமமாக அமைந்திருக்கு. ஆகவே வைத்தமானிதியாக பகவான் அமைந்திருக்கிறான். அந்த நிதியை எடுத்தவனாருன்னு கேட்டார். புதையல் எடுத்தவனாருன்னு கேட்டால் எடுத்த பேராளன் நந்தகோபன் தன் இன்னுயிர் சிறுவனே. அந்த நிதியை எடுத்தவனாக இருக்கக்கூடியவன் நந்தகோபன் அவனுடைய இன்னுயிர் சிறுவனே என்று காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அப்படி எடுத்த பேராளரே. ஆகவே எங்களுடைய தாரகம், எங்களுடைய போஷகம், எங்களுடைய போக்கியத்தையும் தருவாயாக. ஊருக்கெல்லாம் அம்பரம் தண்ணீர் சோறு இது தானம் பண்ற, எங்களுக்கு அம்பரமாயிருக்கிற, எங்களுக்கு தண்ணீராயிருக்கிற, எங்களுக்கு சோறாயிருக்கிற கண்ணனை நீ தாராய், அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்னு காட்டுற. எம்பெருமான் பெண்களுக்கு கிருஷ்ணனை பெற்று தந்த சுவாமியாயுள்ளவனே. எம்பெருமான் எங்களுக்கு சுவாமி, உங்களுக்கு எப்படி அவன் சுவாமியாக முடியும்? அப்படின்னா பெண்களுக்கு கிருஷ்ணனை பெற்று தந்தவன் கண்ணனை பெண்களுக்கு கொடுத்திருக்கானோ இல்லையோ அவன். அதனால எங்களுக்கு சுவாமியாக அவன் அமைந்திருக்கிறான் எம்பெருமான்னு அவனை கொண்டாடுகிறார்கள். எங்களுக்கு கண்ணனை கொடுத்தவன் ஏகைக்க பலலாபாய சர்வலாபாய கேசவகா என்னும் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னும் ஒன்றே எல்லாம் என்று இருக்கும் அவர்களுக்கு அவ்வொன்றையும் தாராய். மற்றவாளுக்கு கொடுக்கணும்னா வெவ்வேறு விஷயங்கள் கொடுக்கணும். எங்களுக்கு இந்த ஒன்றை கொடுத்தா எல்லாம் கொடுத்ததாகும். ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாக ஆகும். இது சாந்தோக்கியோபனிஷத். ஏக விஞ்ஞானேனா சர்வ விஞ்ஞான பிரத்யம் சொல். ஒன்றை தெரிந்து கொண்டோமே ஆனால் அனைத்தையும் அறிந்து கொண்டதாக ஆகும். அதத்தான் ஆதேசம்னு உபநிடத்துல காட்டுறது. பிள்ளாய் நீ ஆதேசத்தை தெரிந்து கொண்டாயா? உத்தாலகர் கேட்கிற. ஸ்வேதகேத்துவை பார்த்து நீ வேதாத்தியனம் எல்லாம் பண்ணினியே, சாஸ்திராத்தியனம் பண்ணினியே, உங்க ஆச்சாரியன் உனக்கு ஆதேசம் சொல்லி கொடுத்தாரா? ஆதேசத்தை கேட்டையார்? அதெல்லாம் நான் கேட்கல, எங்க ஆச்சாரியன் சொல்லி கொடுக்கல. போய் கத்துண்டு வந்தார். அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் சொல்லிக் கொடுக்க மாட்டாரா? அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிற, நீரே சொல்லு அப்படின்னு சொன்ன போது எதை தெரிந்து கொண்டால் அனைத்தையும் தெரிந்து கொண்டதாக ஆகுமோ? மண்ணை தெரிந்து கொண்டால் மண்ணினுடைய மாறுபாடாக இருக்கக்கூடிய அனைத்தையும் தெரிந்து கொண்டதாக ஆகிறது. பொன்னை தெரிந்து கொண்டால் பொன்னினுடைய மாறுபாடான குண்டலம் கங்கணம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக ஆகிறது. பிரம்மம் ஒன்றை தெரிந்து கொண்டால் அனைத்து தத்துவங்கள் அந்த பிரம்மத்தினுடைய விகாரமாக இருக்கக்கூடிய மாறுபாடாக இருக்கக்கூடிய அனைத்து தத்துவங்களையும் தெரிந்து கொண்டதாக ஆகிறது அப்படின்னு இந்த விஷயத்தை எடுத்து காட்டுறார். அப்போ இந்த கோபிமார்களுக்கு ஒன்றை பெற்று விட்டாலே எல்லாவற்றையும் பெற்றுவிட்டதாக ஆகிறது. அந்த ஒன்றுதான் கண்ணன்.
நந்தகோபரே, நீர் மற்றவாளுக்கு கொடுக்கணும்னா தனியா வஸ்திரத்தை வாங்கி கொடுக்கணும், தனியா தீர்த்தத்தை எடுத்து கொடுக்கணும், தனியா அன்னத்தை சமைத்து கொடுக்கணும். ஆனால் எங்களுக்கு 3 பிரயாசப்பட வேண்டாம். எங்களுக்கு 3ம் ஒன்றேயா இருக்கக்கூடியது, எங்களுக்கு தாரக போக்கியமாய் இருக்கக்கூடிய ஒன்றே எல்லாம் என்று இருக்கும் அவர்களுக்கு ஒன்றையும் தாராய், அந்த ஒன்று மட்டும் கூட கட்டமே இல்லையே அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை ஏகைக பலலாபாயா சர்வலாபாய கேசவா. ஆக தகப்பனார் பண்ணுவதை தாயார் பண்ண முடியாது, தாயார் பண்ணுவதை சகோதரன் பண்ண முடியாது, சகோதரன் பண்ணுவதை சகோதரி பண்ண முடியாது, சகோதரி இருக்கும்படியான பண்ணும்படியான உபகாரத்தை பத்தினி பண்ண முடியாது, பத்தினி பண்ணும் உபகாரத்தை மற்ற பந்துக்கள் பண்ண முடியாது. அப்போ ஒரு பலனுக்காக ஒருத்தர், ஆனால் எல்லா பலனுக்காகவும் எல்லா நன்மைக்காகவும் பகவான் ஒருத்தன் இருக்கிறார். சர்வ லாபாய கேசவா, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணனாக அமைந்திருக்கிறான் அப்படின்னு காட்டியிருக்கக்கூடிய விஷயம் என்று ஒன்றே தாரகமாய் இருக்கும் அவர்களுக்கு ஒன்றையும் தாராய் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. அடுத்தது நந்தகோபாலா எழுந்திராய், நந்தகோபன் குமரன் என்று உம்முடைய ஆண்டு சம்சத்தை கண்டு உம்முடைய பிள்ளை என்றென்றோ நாங்கள் ஆசைப்பட்டது. நந்தகோபாலா எழுந்திராய், உம்முடைய கருணையை பார்த்தோம். நந்தகோபன் குமரன் எவ்வளவு கருணையாக இருக்கக்கூடியவர், அவர் பிள்ளை கண்ணன். நந்தகோபர்னா பசும்புல் சாவ மிதியாதவர், இங்க கூர்வேல் கொடுந்தொழில் என்றதை விட்டுட்டார். நந்தகோபன்ற மாத்தத்தையும் எடுத்து அந்த இடத்துல அர்த்தம் பண்றார். நந்தகோபர்னா கருணைக்கு முதலிடம் இருக்கக்கூடியவர், பசும்புல் சாவ மிதியாதவர். நம் சிரியாத்தானை போலே, சிரியாத்தான்ங்கிற மகாத்மா வீதியில போகிற போது எங்காவது புல்லை பார்த்தாரே ஆனால் அடுத்த க்ஷணம் அந்த இடத்துல ஒதுங்கி போகக்கூடியவர். ஐயோ, அந்த புல்லை மிதிக்க கூடாது, அந்த புல்லும் ஒரு உயிர் தானே, ஒரு சேத்தனம் தானே, அதுக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஆந்திர சம்சயபரர், கருணை மிக்க இருக்கக்கூடியவர் அவர். அப்படிப்பட்ட மகாத்மாவானபடியாலே அவரை போல இருக்கிறவர் நந்தகோபாலா எழுந்திராய். அப்போ நந்தகோபன் குமரன், நாங்க ஏன் கண்ணன் இடத்துல ஆசை வச்சிருக்கோம்னா கண்ணனுக்கு கருணை உண்டு. எப்படி கண்ணனுக்கு கருணை உண்டு? நீர் கருணையோடு இருக்கிறீர், அதனால கண்ணன் கருணையோடு இருக்கிறான், அதனால எங்களுக்கு கண்ணன் இடத்துல விருப்பம் என்று உம்முடைய ஆந்து சம்சத்தை கண்டு உம்முடைய பிள்ளை என்றென்றோ நாங்கள் ஆசைப்பட்டது. கருணாமூர்த்தியை படைத்தவரான கருணையின் வடிவாய் இருக்கக்கூடிய நந்தகோபருக்கு பிள்ளை கண்ணன் தெரியுமா, அதனால நான் ஆசை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். குணைகி தசரதோபமஹா, அங்கதான் அற்புதமான விஷயம். ராமபிரான் இருக்கிறானே, எப்படி இருக்கிறான் என்னால் குணைகி, குணங்களாலே தசரதனுக்கு சமானமானவன். மற்றொரு வியாக்கியானத்தில் ஆச்சரியமா காட்டுறார், தசரதோபமஹா, தசரதனுக்கு ராமன் தசரதனை உபமானமாக சொல்லத்தக்கவனாக அமைந்திருக்கிறான். குணங்களாலே தசரதனுக்கு சமானமானவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு விஷயம். இப்போ முத்து இருக்கு, பல்லு இருக்கு, முத்து போல பல்லு இருக்குன்னா முத்துக்கு ஏத்தம் பல்லுக்கு ஏத்தம் குறைவு. பல்லு விழுந்துருதுன்னா முத்துன்னு சொல்லிட்டு உள்ள எடுத்து வைக்கிறமா, தூரம் போட்டுருப்பா. அதே முத்து கீழே விழுந்துன்னா எடுத்து உள்ள வைக்கிறமா இல்லையா? அப்போ உபமானம் சொல்லப்படும்படியான வஸ்து இருக்கிறதே அதுக்கு தாழ்ச்சி, உபமானமாக சொல்லும்படியான வஸ்து இருக்கிறதே அதுக்கு ஏத்தம். அப்ப பார்க்கிற போது குணங்களாலே தசரதனுக்கு சமானமா இருக்கிறான்னா தசரதனுடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தாலும் ராமபிரானுக்கு இயல்பா பரமபதத்திலிருந்து கொண்டு வந்த குணங்கள், பிறந்ததாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய குணங்கள், இது மொத்தத்தையும் தும்பு கூட்டினா கூட தசரதனுடைய குணத்துக்கு ஈடாகாது அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்றார். குணைர் தசரதோபமகான். அப்போ ஆந்திரசம்சம் கருணையில பார்க்கிற போது நந்தகோபர் கருணை, அவர் பிள்ளை, இவருக்கும் கருணை இருக்கும், அதனால கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. உம்முடைய பிள்ளை என்றென்றோ நாங்கள் ஆசைப்பட்டது குணைர் தசரதோபமா, பெற்று தந்த நீர் குறையும் நாங்கள் பெரும்படி பாரீர் என்கிறார்கள். அவனை பிள்ளையாக பெற்று கொடுத்த நீர் அதுக்கு மேல மீதி என்னென்ன பெற வேண்டுமோ அது மொத்தத்தையும் தரும்படியாக நீர் தான் அனுகிரகம் பண்ண வேண்டும். ஹிதபுத்தி பிதாக்கள் பாடே உண்டாகையாலே
புகருங்கோள் என்றாரே. தகப்பனாருக்கு எப்பவுமே ஹித புத்தி உண்டு. ஆக கண்ணனுடைய நன்மையை உத்தேசித்து சரி போங்க போங்க, கண்ணன் தானே வேணும் போங்க அப்படின்னு அவர் சொன்னார். உணர்ந்து அவரும் அனுமதி பண்ணினபடி தோற்ற கிடந்தார். புகருங்கோள் என்றாரே. எழுந்துட்டு ஒரு பாட்டு உட்கார்ந்துருக்கார். சரி அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், உள்ள போயிடலாம் அப்படின்னு இந்த குழந்தைகள்லாம் உள்ள போயிட்டு அவரை விட்டு உள்ளே புகுந்து அசோதை பிராட்டியை எழுப்புகிறார்கள். யசோத பிராட்டியை எழுப்புறார். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் நாங்கள் வருந்தனையும் அன்றோ காப்பதென்கை அசோதை பிராட்டி எழுப்பி ஸ்ரீ நந்தகோபரை எழுப்பாமல் ஒழிவதன் எண்ணில் பிள்ளை மேல் சங்கத்தாலே அவனுக்கு அணித்தாகவும் பர்திரு சம்ஸ்லேஷத்துக்காகவும் இரண்டுக்கும் நடுவாக உள்கட்டிலே கிடைக்கையாலே பிற்பட அசோதை பிராட்டியை எழுப்புகிறார்கள். ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த இடத்துல. நாங்கள் வருந்தனையும் என்றோ காப்பதென்கை கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கு. கொம்புன்னா வஞ்சி கொம்புகள், நல்ல பொற்கொடிகள், பொற்கொடிகளா இருக்கக்கூடிய கோபிமார்கள். இவர்களுக்கு கொழுந்தாக இருப்பவளேன்னா எங்களுக்கு வாட்டம் ஏற்பட்டதேயானால் முதல்ல நீதான் வாடுற. எங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டதேயானால் முதல்ல உனக்கு வாட்டம் ஏற்படுகிறது. மரத்துல எந்த பாகத்துக்கு ஏதாவது ஒரு வாட்டம் ஏற்பட்டாலும் முதல்ல ஏதாவது ஆபத்து வந்தாலும் முதல்ல வாடி போறது அந்த கொழுந்துதான். அந்த மாதிரி கொழுந்தாக இருக்கக்கூடியவள் எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் நாங்கள் வருந்தனையும் என்றோ காப்பதென்கை. கண்ணனுக்கு ரட்சகமா நீ படுத்துட்டு இருக்க. எது வரைக்கும் படுத்துட்டு இருக்கணும்? நாங்கள் வருந்தனையும் என்றோ, அவனுடைய பத்னி ஸ்தானியர்களா இருக்கக்கூடிய நாங்கள் வர வரைக்கும் நீ அவனை பாதுகாப்பா பார்த்து. நாங்கள் ஒரு பாடு எங்க பொறுப்பு அப்படின்னு சொல்ற வார்த்தை. அசோதை பிராட்டி எழுப்பி ஸ்ரீ நந்தகோபரை எழுப்பாமல் எழுதுதல் இங்கதான் ஒரு சாஸ்திரார்த்தம். பெருமானை எழுப்ப வேண்டும் என்னால் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எழுப்ப வேண்டும். பெருமானிடத்துல சரணாகதி பண்ணணும்னா பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்ணணும். எம்பெருமானார் சரணாகதியும் அப்படிதான், ஆழ்வார் சரணாகதியும் அப்படிதான், துவயமந்திரத்துல சொல்லப்பட்டதும் அப்படிதான். எல்லாம் ஒரே கிரமத்துல இருந்து. நம்முடைய சம்பிரதாயமே துவய சம்பிரதாயம், ரகசியத்துறை சம்பிரதாயம். அது துவயப்பிரதான சம்பிரதாயம். துவயமந்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் எல்லா ஆச்சாரியர்களும் விஷயங்களை விஞ்ஞாசம் பண்ணி இருக்கிறார். அதனால்தான் துவயமந்திரம். அதைத்தான் இளைய பெருமாள் அனுஷ்டித்து காட்டினார் சரணாகதியில். அதைத்தான் இளைய பெருமாளுடைய மத்தோர் அவதாரமாய் அமைந்திருக்கக்கூடிய எம்பெருமானார் அனுஷ்டித்து காட்டினார். அப்படிப்பட்ட அந்த அனுஷ்டானத்தை தான் எம்பெருமானாருக்கு முன்பாக ஆழ்வார் அனுஷ்டித்து காட்டினார். அப்ப இந்த துவயமந்திரத்தினுடைய வழியில வந்தவர்கள், துவயத்தினுடைய அடிப்படையிலே சம்பிரதாய நிர்மிதம் தது அனுகுணமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் முதல்ல பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாளை பத்தனம்னு இருக்கும். அதே மாதிரி நந்தகோபரால ஒரு காரியம் ஆகணும்னா முதல்ல யசோதையை எழுப்பிதான நந்தகோபர் எழுப்பணும். யசோத பிராட்டியை எழுப்பியன்னோ நந்தகோபரை எழுப்ப வேண்டியது. அதை விட்டுட்டு மாற்றி எழுப்புறாள். ஏன் அப்படின்னா இவ எந்த கிரமத்துல படுத்துட்டு இருக்காளோ அப்படி எழுப்பினார். எந்த கிரமத்துல படுத்துட்டு இருக்காருன்னா முதல்ல நந்தகோபர் படுத்துட்டு இருக்கார், அவர் எழுப்பிட்டா அடுத்தபடியாக யசோத பிராட்டி படுத்துட்டார். யசோத பிராட்டி ஏன் அப்படி படுத்துக் கொண்டிருக்கிறாள்னா பிள்ளை மேல் சங்கத்தாலே. முதல்ல அவள் படுத்துட்டு பக்கத்துல நந்தகோபர் படுத்திருந்தா நந்தகோபர் பக்கத்துலதான் கண்ணன் படுத்துட்டு இருப்பான். அவளுக்கு குழந்தையின் இடத்துல ஆசை, குழந்தைகளிடத்துல ஆசை. அதனால பிள்ளை மேல் சங்கத்தாலே அவனுக்கு அணித்தாகவும் அவனுக்கு பக்கத்துல. சரி, அதுக்காக பர்த்தா ஊற்ற முடியுமா? அதனால பர்திரு சம்ஸ்லேஷத்துக்காகவும் இரண்டுக்கும் நடுவாக உள்கட்டிலே கிடக்கையாலே. ஆக ஸ்ரீ நந்தகோபரையும் கிருஷ்ணனையும் விடாத இருக்கும் யசோதை பிராட்டி போல என்றார் மூச்சுப்படி. பிராட்டி நடுவில் இருக்கா. முதல்ல அகாரார்த்தம், அப்புறம் மகாரார்த்தம். மகாரார்த்தம் ஜீவாத்மா, அகாரார்த்தம் பரமாத்மா. ஊன்னா பிராட்டின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் இந்த ஊ நடுவுல இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு கையாலே நந்தகோபரை அணைத்து கிடக்கிறாள், மற்றொரு கையாலே கண்ணன் பெருமானை அணைத்து கிடக்கிறாள். ஒரு கையாலே பெருமானானவன் பிராட்டியானவள் எம்பெருமான ஸ்பர்சித்துக் கொண்டிருக்கிறாள், மற்றொரு கையாலே இந்த சேதனை ஸ்பர்சித்துக் கொண்டிருக்கிறாள்.
அப்ப பார்க்கிற போது அந்த கிரமம் அப்படியே அமைந்திருக்கிறது. அதனால இந்த இடத்துல அந்த கிரமத்துல அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அசோதை பிராட்டியை எழுப்புகிறார்கள். கொம்பனார் இத்தியாதி. கொம்பனார்னா பெண்கள், வஞ்சி கொம்பு போலே இருக்கக்கூடியவர்கள். அப்படின்னா நாரீணாம் உத்தமா வது என்று பெண்களாய் பிறந்தார்க்கெல்லாம் தலையாக பிறந்தவளே. கொழுந்துன்னா மேல இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு அர்த்தம் வாட்டமுடையதுன்னு ஒரு அர்த்தம் காட்டப்பட்டது. கொழுந்துன்னா மற்றொரு அர்த்தம் மேல உட்கார்ந்து இருக்கிறது. மரத்துக்கு மேல முதல்ல நுனியில கொழுந்துதான் இருக்கும், கீழதான் வேறு இருக்கும். அதே மாதிரியாக பெண்களாய் பிறந்தார்க்கெல்லாம் தலையாக பிறந்தவளே, முதல்ல இருக்கக்கூடியவர்கள். கொம்பனார் வஞ்சி கொம்பு போன்றவளே, குலவிளக்கே, பெண்ணாய் பிறந்தார்க்கெல்லாம் திருஷ்டியான விளக்கே. ஆக பெண் பிறந்தவர்களுக்கெல்லாம் பார்வையாகவே அவள் இருக்கிறார். திருஷ்டியாக வஸ்துக்களை பார்க்கத்தக்கது நப்பின் நப்பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எல்லா நன்மையும் அடையலாம் இருக்கிறார்கள். திருஷ்டியான விளக்கென்கை. இக்குடிக்கு மங்கள தீபம். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, பெண்களுக்கெல்லாம் குலவிளக்கேன்னு அர்த்தம். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, அது ஒரு தனி விழி. குலவிளக்கே, இந்த ஆயர் குலத்துக்கே விளக்கே. கொம்பனார் குலத்துக்கு விளக்கேன்னு ஒரு அர்த்தம். இந்த ஆயர் குலத்துக்கு விளக்கே. இக்குடிக்கு மங்கள தீபம். ஸ்ரீரங்க ஹரிமியத்தல மங்கள தீபரேகாம் என்று ஸ்ரீரங்கநாச்சியாரை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு மங்கள தீபமாக ஸ்ரீரங்கநாச்சியார் எழுந்துள்ளி இருக்கிறார். அது மாதிரி யசோத பிராட்டி திருவாய்ப்பாடிக்கு மங்கள தீபமாக தான் அமைந்திருக்கிறார். எம்பெருமாட்டி கிருஷ்ணனை பெற்று தந்து எங்களுக்கு சுவாமினியானவளே, எங்களுடைய பெருமாட்டியாய் இருக்கக்கூடியவள். எம்பெருமான் நந்தகோபாலன் சொன்னால் எம்பெருமாட்டி இவளாத்தான இருக்க முடியும். அதனால அசோதாய், பெண்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் சேர்த்தி கண்டு உகக்குமவன்றோ நீ. அசோதா யசோதையே. அசோதாயினா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அஞ்சவுரப்பாள் அசோதைன்னு ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டுறார். கிருஷ்ணனுக்கும் சேர்த்தி கண்டு, பெண்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் சேர்த்தி கண்டு உகக்கும் அவள் என்ற ஒரு எவ்வளவு சந்தோஷம். கண்ணன் பெருமானும் பெண்களும் சேர்ந்தார்களே, ஆனால் என் பையன் பெண்களோட என்னமா சந்தோஷமா இருக்கான் தெரியுமா, ஆட்சிகளோட என்னமா சந்தோஷமா இருக்கான் தெரியுமா அப்படின்னு சந்தோஷப்படுறவர். அஞ்ச உரப்பாள சோதை ஆனாட விட்டுட்டு இருக்கும் வஞ்சக பேச்சு பாலுண்ட மசிமையிலே குறைதாரா. இப்படி மேல ஏறிண்டு வஸ்திரத்தெல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்து எங்களை பாடுபடுத்துறியே, உனக்கு துளி கூட லஜ்ஜையாவே இல்லையா? நீ இந்த மாதிரி பண்றேன்னு உங்க அம்மா கிட்ட போய் சொன்ன மாத்திரம் ஒன்னு என்ன அடிக்கவா போறா? அஞ்ச உரப்பாள் அவ ஒண்ணு மிரட்டவே போறதில்லை. ஆனாட விட்டுட்டு இருக்கும் முன்னிட்டதுக்கு விளையாடுறா கண்ணா அப்படின்னு ஒண்ணு இந்த மாதிரிதான் இது பண்ணி இருக்கா, உற்சாகப்படுத்திட்டு இருக்கா என்று என்றது பற்றாசாக வென்றோ நாங்கள் வந்தது. யசோதாய் அறிவுராய், கண்ணனிடத்துல நீ வந்து பரிபூர்ணமான பிரம்மானுபவத்தை கோபிகளுக்கு கொடுத்த ஆனந்தமா இருன்னு சொல்லக்கூடிய சுபாவம் உனக்கு இருக்குன்றபடியால் தான் உங்ககிட்ட நாங்க வந்தோம். என்ன அழகான ஒரு தர்க்க ரீதியாக இருக்கு பாருங்க. இப்போ யசோத பிராட்டிய பார்த்து உன்னுடைய கண்ணனிடத்துல எங்களுக்கு ஆசை, அதனால நாங்க வந்திருக்கோம் சொன்னா முதல்ல எந்த தாயாராவது இதை விடுவாளா? தடி எடுத்து துரத்த மாட்டா. யசோத பிராட்டின் இடத்துல கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாயரியூராய் சொல்றதுக்கு என்ன காரணம்? நீதானே அவனை என்கரேஜ் பண்ற, நீதானே இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் அவனுக்கு உற்சாகமா இருக்க, தொடையா இருக்க. நீ பண்ணுடா கண்ணா, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்ற. அஞ்ச உரப்பாள சோதை ஆனாட விட்டுட்டு இருக்கும் வஞ்சக பேச்சு பாலுண்ட மசிமையிலே குறைதாராய். இது பற்றாசாகவன்றோ நாங்கள் வந்தது. அறிவுராய், நீ அறிந்தவன்று எங்களுக்கு ஒரு குறையுண்டோ என்கிறார்கள். இவர்கள் வந்தது தங்கள் ஆற்றாமையிலே. அப்போ நீ அறிந்தவன்று எங்களுக்கு ஒரு குறை உண்டோ? எங்களுடைய துக்கம் உனக்கு தெரிஞ்சு கொடுத்தன்னா உடனே நீ போக்கிடுவ. நந்தகோபராவது எழுந்திருக்கணும், நீ தெரிஞ்சிடா போரும். எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், அவர் எழுந்தாதான் காரியமாகும். ஆனா யசோத பிராட்டி தெரிஞ்சிட்டாலே காரியமாயிடும். அதனால அறிவுராயின்னு இருக்கு. நீ அறிந்தவன்று எங்களுக்கு ஒரு குறை என்றோ, அவன் எழுந்தவன்றுதான் குறை தீரும், நீ அறிந்தவன்றே குறை தீர்ந்து விடும் என்கிறார்கள். இவர்கள் வந்தது தங்கள் ஆற்றாமையிலே.
அப்ப இவ ஏன் வந்தா கேள்வி. இவளுக்கு தெரிந்தால் கோபிமார்கள் எல்லாம் கண்ணனிடத்துல ஆசை வச்சிருக்கா அப்படின்றது அவளுக்கு தெரியாதா? தெரிந்திருக்கிற போது உடனே குறை தீர்ந்திருக்க வேண்டியதுதானே. வந்தாலே ஏன் கோபிமார்கள் வரணும்? கோபிமார்கள் தானே சொல்றா இத. அப்படின்னு சொன்னால் இவர்கள் வந்தது தங்கள் ஆற்றாமையிலே. அவளால பொறுத்துக்க முடியல, ஓடி வந்துட்டா அவசரப்பட்டு. வஸ்துதா வராமல் இருந்தால் கண்ணன் அவ இருக்கிற இடத்துக்கு போயிருப்பார். உள்ளே புகுருங்கோள் என்று அவள் அனுமதி பண்ண உடனே அவள் என்ன பண்ணா, உள்ள போங்கன்னு அனுமதி கொடுத்துட்டா. அவள் சம்மானத்தோட உள்ளே புகுந்து கிருஷ்ணனை எழுப்புகிறார்கள். அவளுடைய சம்மதத்தோட, சம்மானம்னா அவளுடைய பெருமதிப்போட எல்லாம் சொல்ற. உள்ளே புக்கு கிருஷ்ணனை எழுப்புகிறார்கள். அம்பர மூடரு தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் என்கிறார்கள். உம்பர்கோமானே அம்பர மூடு அறுத்து அப்படி ஆகாசத்தை அப்படி பேதித்துக் கொண்டு உலகத்தை எல்லாம் அளந்தான். உம்பர்கோமானே அச்செயலாலே தேவர்களை எழுதி கொண்டபடி. அப்போ அந்த திருவடிகள் அவ்வளவு தூரம் நீட்டி இருக்கிறான். இந்த செயலை பார்த்ததும் தேவர்கள்லாம் உனக்கு அடிமை, உனக்கு அடிமைன்னு சொல்லிவிட்டார்கள். இப்ப யார் பெருத்தவர்கள்? எத்தனையோ தேவர்கள் இருக்கிறார்கள். மும்மூர்த்திகள் தேவர்கள் சொல்லிட்டார். பிரம்மா விஷ்ணு சிவன். ஏகா பிராசி சரத்பாதம் ஏகா பிராச்சிச்சலன் முதா. ஒருத்தன் திருவடிகளை நீட்டினான், மற்றொருத்தன் திருவடிகளை விளக்கினான், மற்றொருத்தன் அந்த திருவடி தீர்த்தத்தை தலையில சேர்த்தினான். அப்போ இவ 3 பேர்ல கோதிக்க தேஷு கண்யதா. இந்த 3 பேர்ல யார் அதிகா? எவன் உயர்ந்தவன் என்று எண்ணத்தக்கவன், எவன் சேஷின்னு எண்ணணும். ஆக கால நீட்டினவன் சேஷியா, கால விளக்கினவன் சேஷியா, அந்த தீர்த்தத்தை தலையில தரித்தவன் சேஷியான்னு பார்த்துக்கோங்க. அதை வச்சுதான் உலகளந்த உம்பர்கோமா அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல காட்டுறார். நித்திய சூரிகளை என்னவுமா உலகளந்த உம்பர்கோமா. உலகத்தை அளந்தான். உடனே நித்திய சூரிகள் அவன் தான் உலகளந்தவன், சர்வ வியாபின்னு அவனிடத்தில் ஈடுபட்டார்கள். நித்திய சூரிகளை என்னவுமா. ஐயரும் ஆட்சியும் சொல்ல வேண்டாவோ என்ன, பரதந்திரன் என்று கண்ணழிவு சொல்ல ஒண்ணாது அவர்களை அனுமதி கொண்டோம் எழுந்திராய் என்கிறார்கள். உடனே கண்ணன் கண்ணை கசிக்கிட்டே, அம்மா சொல்ல வேண்டாமா, அப்பா சொல்ல வேண்டாமா, நீங்க வந்து எழுப்பினா எழுந்துருவனா அப்படின்னு கண்ணு மூண்டே சொல்ற. அப்போ ஐயரும் ஆய்ச்சியும் சொல்ல வேண்டாவோ. ஐயர்னா தகப்பனார், ஆய்ச்சினா தாயார். தகப்பனாரும் தாயாரும் சொல்ல வேண்டாவோ என்ன, பரதந்திரன் என்று கண்ணழிவு சொல்ல வேண்டாது. ஐயோ அவா சொல்றபடி நான் நடந்துக்கிறேன், அம்மா அப்பா சொல்றபடிதான் நடந்துப்பேன், அவா எனக்கு சொல்லவே இல்லை, அவா என்ன எழுந்துருன்னு சொல்லல, அதனால நான் படுத்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு நீ சொல்லாத. அவர்கள் அனுமதி கொண்டோம், எல்லாம் அவள்கிட்ட கேட்டு தான் வந்திருக்கும். என்னமோ அதை காரணம் காட்டி முடியாதுன்னு சொல்லாது. அவர்களை அனுமதி கொண்டோம் எழுந்திராய் என்கிறார்கள். அனன்ய பிரயோஜனராய் அணைய வந்தார்க்கு முகம் கொடுக்கலாகாதோ, ஆண்களுக்குமாய் பிரயோஜனாந்தர பருவமாய் இருப்பார்க்கோ காரியம் செய்யலாவது. அம்பரம் ஊடரு தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். நாங்க எப்படி இருக்கோம்னா மற்றொரு பிரயோஜனத்தை கருதாமல் உன்னிடத்துல வந்திருக்கிறோம். உன்னிடத்துல உனக்கு ஒரு மகிழ்ச்சி தருவதற்காக கைங்கரியானுகுணமாக ஆலிங்கனத்துக்கு வந்திருக்கிறோம். அப்படி இருக்கிற போது நீ எங்களுக்கு வந்து உபகாரம் பண்ண மாட்டாயா? உனக்கு உபகாரம்னா ஆண்களா இருக்கணும். மகாபலி ஆண்களா இருக்கணும் போல இருக்கு. அதுக்கு மேல மகாபலிக்கு இது இந்திரனா இருக்கணும் போல இருக்கு. இந்திரன் ஆண், அந்த இந்திரனா இருக்கணும் போல இருக்கு. மகாபலியினுடைய யஜ்ஞவாட்டத்திலே சென்று இந்திரனுக்கு ராஜ்யத்தை தான் வாங்கி கொடுத்த. இந்திரன்னா பகவானே ஒன்னு ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டானா, உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டானா, அவனுடைய திரிலோகாதிபத்தியம் ஓணும் தான் ஆசைப்பட்டான். அப்ப பிரயோஜனாந்தர பருவமா இருப்பார்க்கோ காரியம் செய்வது. உங்ககிட்ட வந்து நீ வேண்டாம், நீ கொடுக்கறது ஓணும்னு சொல்றதுதான் செய்வியா? ஆம்பளையா இருந்தா தான் செய்வேன், பொம்பளையா இருந்தா செய்ய மாட்டேன், பெண்ணா இருந்தா செய்ய மாட்டேன். இருப்பார்க்கோ காரியம் செய்யலாவது. தேவர்களுக்கு குடியிருப்பு கொடுத்த நீ எங்கள் குடியிருப்பை அழிக்கவோ பார்த்து உறங்குவார் பார்த்தது. தேவர்களுக்கெல்லாம் அவன் இருக்கிறதுக்கு இடத்தை கொடுத்த, எல்லாத்தையும் மகாபலி அபகரித்து விட்டான். தன்னதல்லாததான் ராஜ்யத்தை தன்னதுன்னு அபிமானித்தான். அப்படிப்பட்ட மகாபலியிடமிருந்து அந்த ராஜ்யத்தை மீட்டு நீ கொடுத்திருக்கிறாய் தேவர்களுக்கு.
அவளுக்கு குடியிருப்பு வீட்டை கொடுத்தவன் எங்க வீட்டு படியுன்றியா? எங்க வீடு உன் வீடு தானே. நாங்க இதுதான் எங்களுக்கு புக்ககம், இதுதானே எங்களுக்கு புக்ககம். திருவாய்ப்பாடி இல்ல துவாரகை, எதையாவது வச்சுக்கலாம். கண்ணன் இருக்கிற இடம் தான். எங்கள் குடியிருப்பை அழிக்கவோ பார்த்தது. உறங்குவாரை தழுவக்கட உனக்கு உணர்ந்து வந்தவர்களை தழுவலாகாது. நீ உலகத்தை அளந்தன்னு சொல்றியே, உலகத்தை அளந்த போது எவனாவது ஒத்தம் இழுத்துக் கொண்டிருந்தானா? யாருக்குமே தெரியாது. விகுத்த சேஷியான எம்பெருமானுடைய திருவடிகள் எங்கள் தலையில வருதுன்னு யாருக்காவது தெரியுதா? காண்மீன்கள் உலகீர் என்று நம் கண்முகப்பே நிமிர்ந்த ஆண் திரள் மொழி மொய்ப்பி. எல்லாரும் பாருங்கோன்னு கவிந்து பார்த்துட்டு இருந்தா, அப்ப ஒருத்தர் அவனை பார்க்காத போது அப்படி நிமிர்ந்து எல்லா இடத்துலையும் திருவடியை வச்சுட்டான். அப்ப தூங்கிக் கொண்டிருந்தவர்களாய் அமைந்திருக்கக்கூடியவர்களுக்கு நீ தழுவுகிறாய், அவர்களை அணைத்துக் கொள்ளுகிறாய், அவர்களை ஆலிங்கனம் பண்ணிக் கொள்ளுகிறாய், அவர்களிடத்திலே வியாபித்திருக்கிறாய். நாங்க விழித்துக் கொண்டு வந்து விட்டோம். அப்ப நாங்க முழிச்சுட்டு இருக்கோம். உணர்ந்து வந்தவர்கள், உன்னிடத்துல வந்தவர்கள். தூங்கிட்டு அவன் இருக்கிற இடத்துலயே இருந்தா அங்க கொண்டு போய் காலை வச்ச. நாங்க விழித்துக் கொண்டு உன்னுடைய திருமாளிகை வரைக்கும் வந்திருக்கோம். எங்களை தழுவலாகாதோ? எங்களுக்கு உன்னுடைய ஸ்பர்சத்தை கொடுக்கலாகாதோ? ஆக மண்ணை தழுவது பெண்ணை தழுவலாகாதோ? ஓஹோ, மண்ணுனா தழுவ, பூமினா தழுவ, லோகம்னா தழுவ, பெண்ணுனா தழுவ மாட்டியா? மண்ணுனா ஸ்பர்சிப்பாய், பெண்ணென்னால் ஸ்பர்சிக்க மாட்டாயா அப்படின்னு கேட்கிறார். உடனே கண்ணன் பெருமான் சொல்றார், அண்ணரை எழுப்பிற்றீர்களோ? அண்ணாவை எழுப்பினாளா அப்படின்னு கேட்கிறார். அவனை எழுப்பாத ஏன் என்கிட்ட வந்த? அவரை எழுப்ப வேண்டாமோ? என்ன நம்பி மூத்த பிரானை எழுப்ப மறந்தோ? ஐயோ, மறந்துட்டோமே, இது ஒரு தப்பு பிறந்தது, இது ஒரு தப்பு வந்துடுத்து என்று நம்பி மூத்த பிரானை எழுப்புகிறார்கள். ஐயோ, பலராமன் எழுப்பாது விட்டுட்டோமே அப்படின்னு. செம்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேன், பொற்கால் பொலிய விட்டு பிறந்த சீமானே செம்பொற்கடலடி செல்வா பலதேவா. கண்ணன் பெருமான் அவதாரத்துக்கு முதல்ல அவன் திருவடி வைத்தபடியால் தான் கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ணினான். அதனால் தான் கண்ணன் பெருமான் அவன் கூட இருந்தபடியால் தான் கண்ணன் பெருமான் வாழ்ந்தான். அவனுடைய கால் நலத்தால் தான் கண்ணன் பெருமான் கீதை சொன்னான். அவனுடைய கால் நலத்தால் தான் எம்பெருமானார் கீதா பாஷ்யம் பண்ணார். ஆக இத்தனைக்கும் காரணம் அவனுடைய கால் நலம். அவன் வந்த வேளை, அவன் கால் பதித்த வேளை இது அமைந்திருக்கக்கூடியது என்கிறார்கள். பலதேவன் என்று திருநாமம். அவர் என்ன பெயர்னாக்கா பலராமன், பலதேவன். முன்னலோர் வெள்ளி பெருமலை குட்டன் முடுமுடு விரைந்தோட பெண்ணை தொடர்ந்ததோர் கருமலை குட்டன் பெயர்ந்தடி இடுவது போல் பன்னி உலகம் பரவியோவா புகழ் பலதேவன் என்னும் தன் நம்பியோட பின் கூட செல்வார். முதல்ல ஒரு வெள்ளி மலை விளைவிளையன்னு இருப்பார் பலராமன். அதனால வெள்ளி மலை முடுமுடு விரைந்தோட குடுகுடும் ஓடும். ஒரு மலை ஓடுற மாதிரி இருக்கும், அழகா இருக்கும், கொழுகொழு குழந்தை. அடுத்து பின்னை தொடர்ந்தோ, பின்னால் ஒரு கருப்பு மலை, அதுதான் கண்ணன். பின்னை தொடர்ந்ததோ ஒரு கருமலை குட்டன் பெயர்ந்தடி இடுவது போல். ஆக பின்னால தொடர்ந்து பெயர்ந்து இப்படி இப்படி அது கூட போகும். அந்த மாதிரி புகழ் பலதேவன் என்னும் தன்னம்பியோடா. பலதேவன் என்று சொல்லப்படுபவனாய் அமைந்திருக்கக்கூடிய பலராமன் என்கிற தன் நம்பியோட, அவனுடைய நம்பியா இருக்கக்கூடிய தமையனோட பின் கூட செல்வான். கண்ணன் பெருமான் பின்னால போறான். அப்போ பலதேவன் அவனுக்கு பெயராக அமைந்திருக்கக்கூடியது திருநாமம். ஏன் பலதேவன் திருநாமம்னா பலைகதாமணி, பிரகிருஷ்ட விஜான பலைகதாமணி, பணாமணி புராத மயூக மண்டல பிரகாச மானோதர திவ்யதாமணி. பிரகிருஷ்ட விஜான பலைகதாமணி, பிரகிருஷ்டமான ஞானம் படைத்தவராய் இருக்கக்கூடிய, பலத்துக்கெல்லாம் இருப்பிடமாக அமைந்திருக்கக்கூடியவர். அதனால பலதேவன் பேரு. ஆகவே அவன் பாரதந்திரியத்தாலே கட்டி கொண்டு கிடக்கும், இவன் ஆற்றாமையாலே கட்டி கொண்டு கிடக்கும். ரெண்டு பேரும் ஒருத்தர் கட்டிட்டு படுத்துட்டு இருப்பாளா அப்பப்போ. ஏன்னா இவர் தான் எனக்கு சுவாமி, இவருக்கு நாம நம்முடைய ஸ்பர்சத்தாலே ஒரு சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் அப்படியே அணைத்து கிடப்பார். கண்ணன் பெருமான் இருக்கிறானே, அவன் ஆற்றாமையாலே ஒரு சேத்தனை விட்டு அவனால பிரிந்திருக்க முடியாது. அதனால பலராமனை கட்டி கொண்டு இருக்கிறான். அதாவது சேத்தனானவன் ஈஸ்வரனை கட்டி கொண்டிருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டாக்கா, அற்புதமான வார்த்தை
நாம பரதந்திரன் அவனையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். அவனையே சார்ந்திருக்கிறபடியாலே அவனை கட்டி கொண்டு கிடத்தல் இது சேத்தனுடைய காரியம். ஈஸ்வரனுடைய காரியம் அவன் ஆற்றாமையால். இதெல்லாம் நம்ம சொத்து, இதை நாம விடலாமா? இதோட கூடவே இருக்கணுமே. ஆற்றாமையாலே கட்டி கொண்டு கிடக்கும் என்கை. இப்போ இவனை என்னத்துக்கா இவா இப்படி சம்போர் கடலடி செல்வா பலதேவானா, இவாளா அந்த பலராமனாலதான் கோபிமார்களுக்கு விலட்சணமான பெருமை எல்லாம் ஏற்பட்டது. கோபிமார்களுக்கு கிருஷ்ண கடாட்சம் ஏற்பட்டதற்கு காரணமே பலராமன் தான் காரணம். எப்படின்னா, சந்தேசைஹி சாமமதுரைஹி பிரேமகர்பைஹி அகர்விதைஹி ராமேண ஆஸ்வாசிதா கோபியா ஹரிணா கிருதசேதசா. இப்ப கோபிமார்களையும் பலராமன் ரட்சித்திருக்கிறான், கண்ணனையும் ரட்சித்திருக்கிறான். எப்ப கண்ணன் பெருமான் போகிறானோ கூட 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 பலராமனும் போவான். ஏன் கூட போவான்னா, இவன் எங்கேயாவது தப்பு காரியம் பண்ணி அகப்பட்டு கொண்டு விட்டானே ஆனால் இவனை ரட்சிக்கிறதுக்கு நாம போகணும். ஏகதாத்து வினாராமம். ஒரு நாள் பலராமன் நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துட்டு கண்ணன் கிளம்பினார். அன்னைக்கு நினைச்சே அகாசுரன் வாயில போய் விழுந்தார். அகாசுரன் பெரிய பாம்பின் வாயில விழுந்தார். ஒரு நாள் தமையன் கூட இல்லைன்னாலும் தம்பி பாம்பு வாயில விழுந்தார். அப்ப எப்படி காப்பாத்தி கொண்டிருக்கிறார் அவர்? அப்ப கண்ணனை காப்பாற்றி கோபிமார்களுக்கு கொடுக்கிறவரே பலராமன் தானே. அதனால பலராமனுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான பெருமையாக இருக்கிறது. அதுக்கு மேல கண்ணன் பெருமான் மதுரைக்கு எழுந்தொள்ளி விட்டார். அதுக்கப்புறம் ஒரு நாள் பலராமன் இதுக்கு வர கோகுலத்துக்கு. அந்த இடத்துல அவருடைய நண்பர்கள் எல்லாம் பார்க்கிறார். ரொம்ப சந்தோஷம் நண்பர்களுக்கெல்லாம். பலராமா வந்துட்டியா வந்துட்டியா வந்துட்டியான்னு அத்தனை குழந்தைகளும் சந்தோஷப்படும். உடனே எல்லாத்தோடையும் ஒரு மரத்தடியில் உட்காந்து சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு குழந்தை தாகம் எடுக்கிறது. அப்படி யமுனா அவ்வளவு தூரத்துல இருக்கு, கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் தூரத்துல யமுனா இருக்கு. இப்ப தீர்த்தம் இங்க இல்லையே அப்படின்னு பலராமன் என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கலப்பை எடுத்து அப்படி இழுத்து யமுனை அந்த இடத்துல கொண்டு வர விட்டார். அந்த மாதிரியாக அவர்களுக்கு உபகாரம் பண்ணினவர். அவர் வந்தாரே, வந்துட்டு நேர கோபிமார்கள் இடத்துல போனார். கண்ணன் எப்படி இருக்காங்க, கண்ணன் எப்படி இருக்காங்கன்னு கோபிமார்கள்லாம் சூழ்ந்துட்டார். அப்ப தன்னுடைய சந்தேசத்தாலே கண்ணன் பெருமான் சொல்லி அனுப்பிச்சது, என்ன பிரிஞ்சு கோபிகள்லாம் அழறது, நீ போய் அவளுக்கு சாந்தனம் பண்ணிட்டு வாயேன்னு அனுப்பிச்சார். அதுக்காக வந்தார். கண்ணன் அனுப்ப நான் வந்தேன்னு எல்லாத்தையும் சொல்றார். சொல்லிவிட்டு அவர்களை ஆஸ்வாசப்படுத்தினார். அதனால்தான் ராமேண ஆஸ்வாசிதா கோபியா. கோபிகள் எல்லாம் பலராமனாலே ஆஸ்வாசப்படுத்தப்பட்டார்கள். ஹரிணா கிருதசேதசா. கண்ணனாலே வெதும்பி இருந்த புண்பட்ட மனசானது பலராமனாலே அற்புதமாக ஆஸ்வாசப்படுத்தப்பட்டன. சந்தேசைஹி சாம மதுரைஹி பிரேமகர்பைஹி அகர்விதைஹி. எப்படிப்பட்ட வார்த்தைகளா இருந்தன அந்த சந்தேசங்கள்! எப்படி இருந்ததுனாக்கா, சாம மதுரைஹி, சமமாக இருக்கக்கூடியது, இனிமையாக இருக்கக்கூடியது, அன்பு நிரம்பினதாக இருக்கக்கூடியது, திமிர் பிடிச்ச மாதிரி மிரட்டுற மாதிரி இல்லாத இருந்தது. என்னமான வைபவம்! எவ்வளவு அழகா பேசியிருக்கார் அவர். ஆகவே அப்படி பார்க்கிற போது ராமேண ஆஸ்வாசிதா கோபியா. கோபிகள் எல்லாம் ராமனாலே பலராமனாலே ஆஸ்வாசிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்கிறபடியே எங்களையும் அவனையும் பொருந்த விடுமவன் அல்லையோ. எங்களுக்கு அவனுக்கு நடுவுல சேர்க்கிற பாலமானா நீ இருக்கிறாய். வெறும் படுக்கையை கட்டி கொண்டு கிடக்கவமையும் திருவனந்தாழ்வானிலே தமையனாய் பிறந்தான் சென்னால் குடையாம் உன் படுக்கையை நீ விடாதா போலே எங்கள் படுக்கையும் எங்களுக்கு தாராய். உன் பக்கத்துல கண்ணன் படுத்துட்டு இருக்கான், வாஸ்தவம் தான், நியாயம். நீ வெறும் படுக்க மாத்திரம் தானே, வெறும் படுக்கையை கட்டிட்டு இருக்கலாமா? அந்த படுக்கையில் நாங்களும் ஏற வேண்டாமா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. ஆக உன் படுக்கையை நீ விடல, எங்கள் படுக்கையை நாங்கள் விடாமல் இருக்கணும். கண்ணா, உன் படுக்கையை நீ விடாமல் இருக்கிறார் போலே எங்கள் படுக்கையான உன்னை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தாரா என்கிறார்கள். இது வரைக்கும் அற்புதமாக அம்பரமே தண்ணீரே பாசுர வியாக்கியானம் இங்க 4000 படி ஆய் ஜனன்யாச்சாரியர் அற்புதமாக காட்டி கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக 18ஆம் பாட்டினுடைய வியாக்கியானம். 18ஆம் பாட்டு பெண் பிள்ளைகள் எல்லாரையும் எழுப்பி திருவாசல் முதலிகளையும் நந்தகோபர் உள்ளிட்டாரையும் எழுப்பினார்கள். ஆக இது 18ஆம் பாட்டு. 6ஆம் பாட்டிலிருந்து 15வது பாசுர பரியந்தம் பெண் பிள்ளைகள் எல்லாரையும் எழுப்பினார்கள்.
16வது பாசுரத்துல திருவாசல் காக்கும் முதலைகளை எழுப்பினார்கள். 17வது பாசுரத்துல நந்தகோபர், யசோதை, கண்ணன், நம்பி மூத்தபிரான் இவர்களை எழுப்பினார்கள். இந்நேர்த்தி எல்லாம் பிராட்டி எழுப்பி அவனோட கூட அவளையும் முன்னிட்டு எம்பெருமானை பற்றாவிட்டால் பலவியாப்தமாக மாட்டாமையாலே இந்நேர்த்தி இவ்வளவு சிரமப்பட்டார். எத்தனை சிரமம்னா, ஒவ்வொருத்தி திருமாளிகை வாசலா போய் தட்டி தட்டி அடையாளம் சொல்லி அவ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அவ விசாலன்னா ஏதாவது வாங்கிட்டு அவளை திருப்பி பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் எத்தனை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பெய் பண்ணே நாயக பெண் பிள்ளா என்றெல்லாம் பேசிண்டு அதுக்கப்புறம் நந்தகோபனுடைய கோயில் காப்பான் வாயில் காப்பான் அவ என்ன கேள்வி கேட்டா அந்த கேள்விகளுக்கெல்லாம் சமாதானத்தை சொல்லி அதுக்கப்புறம் பிற்பாடு இந்த நந்தகோபர் உள்ளிட்டாரையும் பயந்து எழுப்பி இவ்வளவு கட்டமும் பட்டிருக்கிறார்களே, இந்நேர்த்தி எல்லாம் பிராட்டியை எழுப்பி அவனோட கூட அவளையும் முன்னிட்டு எம்பெருமானை பற்றாவிட்டால் பலம் வியாப்தமாகாது. இவ்வளவு கட்டப்படுறதுக்கு எப்ப பலன் வரும்? நப்பின்ன பிராட்டி எழுப்பணும், அவளோடு சேர்ந்து இருக்கிற அவனை பார்க்கணும், அதற்கு பிறகு அவனிடத்துல பிரார்த்திக்கணும். அப்படி பற்றாவிட்டால் பிரார்த்திக்காவிட்டால் பலன் கிடைக்காதே. பட்ட கஷ்டம் அத்தனையும் வியர்த்தமாயிடுமே. இனி 3 பாட்டாலே நப்பின்னை பிராட்டி எழுப்பி அவ்வழியாலே எம்பெருமானை பற்றுகிறது. 3 பாட்டாலே நப்பின்ன பிராட்டி எழுப்புகிறார்கள், அந்த கிரமத்தாலே எம்பெருமானை பற்றுகிறார்கள். எம்பெருமானை பற்றுகிறது. பிராட்டியை ஒழிந்தால் பலவியாப்தம் ஆகாதோ என்னில் ஆகாது. பிராட்டி விட்டுட்டாக்கா பலன் கிடைக்காதா? இங்க என்ன அழகா ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டார். முதல்ல ஏன் ஆகாதுன்றதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். எங்கனே என்னில் இளைய பெருமாளை நில்லும் என்ன பிராட்டியை பற்றி அவன் சங்கல்பத்தை அழித்து பெருமாளோடு கூட போனார். இளைய பெருமாளை நீ வராதுன்றான் ராமபிரான். அப்ப அவர் என்ன பண்ணார்னா, நில்லும் என்ன இளைய பெருமாளை நில்லும் என்ன பிராட்டியை பற்றி சப்ராது சரணோ காடம் நிபீட்ய ரகுநந்தனா சீதா முவாச்சாமதிய சாஹா ராகவம்ச மகாபாரதம். சீதா பிராட்டியை முன்னிட்டு கொண்டு ராகவன் இடத்துல சொன்னான். அப்போ அவள் சங்கல்பத்தை, அதாவது அவன் சங்கல்பத்தை அழித்து பெருமாளோடு கூட போனார். பிராட்டி முன்னிட்டபடியாலே ராமபிரானுடைய சங்கல்பமானது அழிந்தது. அதனால பெருமாளோட இவர் கூட போனார். ராமபிரான் சங்கல்பித்தது தான் தனியா போயிட்டு வரணும்னு. அந்த சங்கல்பம் எப்ப அழிந்ததுன்னா பிராட்டி புருஷகார பலத்தாலே. காகம் அபராதத்தின் எல்லையிலே நின்று வைத்து இவள் சந்நிதி உண்டாகையாலே பிரபன்னர் பெரும் பேற்றை பெற்றது. ரொம்ப அழகான விஷயம் காட்டுற. இப்போ ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே ராகவம் சரணங்கதா. பல இடங்கள்ல சரணாகதி வந்திருக்கு. அத்தனை இடங்கள்லையும் சரணாகதினா எம்பெருமானை சரணமாக பத்துதல். ஆனா காகாசுரன் விஷயத்துல அபராதத்தின் எல்லையிலே நின்று வைத்து, அபராதத்தினுடைய எல்லையில நின்றது, கடைசி எல்லையில பவுண்டரியில நிக்கிறது. அவ்வளவு குத்தம் பண்ணியிருக்கு. ஆனாலும் இந்த காகாசுரனை அபராதானுகுணமாக ரட்சித்தானே எம்பெருமான். காகாசுரன் ராமா தவ சரணம் துவமேவ மம சரணம் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணுமே. சரணம் பிரபத்யே நமஹா ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணுமே. ஒன்னையும் சொல்லலையே. காகாசுரன் சொல்லல, சரணாகதி பண்ணல, செயல் மாண்டு விழுந்தது. அதுக்கு மேல பறக்கிறதுக்கு அதுக்கு சக்தி இல்லை. ரக்கேல சக்தி இல்லாதபடியால விழுந்தது. விழுந்த இடம் ராமாசிரமமாய் இருந்தது. ராமாசிரமமாய் இருந்து ஒருவேளை பிராட்டி அந்த இடத்துல இருந்திருக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? ராமனோடு கூட பிராட்டி எழுந்தருள் இருந்தாள், அப்ப வந்து விழுந்தான்னு சொல்லப்படுது. ஒருவேளை பிராட்டி அந்த இடத்துல இருந்திருந்தால் காகத்துக்கு மரணம் நிச்சயமாயிருக்கும். இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது. அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான். அப்ப இவள் சந்நிதிதான் காரணம். இந்த இடத்துல அற்புதமான திருவாக்காக அமைந்திருக்கு. அப்ப சரணாகத்தின்னா என்னதுன்னு கேட்டால் நம்முடைய செயல் எதுவுமே இல்லைன்னு இல்லைன்னு தெரியலையா? சரணாகத்தினா செயல் மாண்டு விழுகை. இதுக்கு மேல செய்ய முடியாதுன்ற நிலையில வந்து விழுந்து விட்டான் அவன். அப்படிப்பட்ட நிலையில பிராட்டி பக்கத்துல இருந்தபடியாலே ரட்சணம் கிடைத்தது.
அப்போ இந்த இடத்துல பிரபன்னர் பெரும் பேற்றை பெற்றது. சரணாகதி நிட்டன் என்ன பேற்ற பெறுவானோ அந்த பேற்றினை செயல்மாண்டு விழுந்த காகாசுரன் பெற்றான். இதுக்கு காரணம் என்னன்னா, அவன் சரணாகதி பண்ணான்றதை விட இதுவேதான் சரணாகதி, இது வேற விஷயம். பிராட்டி சந்நிதியாலே பெற்றான். ராவணனுக்கு அத்தனை அபராதமின்னி இருக்க பிராட்டி சந்நிதி இல்லாமையாலே தலையறுப்புண்டு போனான். ராவணன் பண்ணின அபராதம் காகாசுரன் போலையா? இல்லையே. காகாசுரன் பிராட்டி திருமேனியில புண்படுத்தினானே, அந்த மாதிரி ஒரு பொண்ணும் இல்லையே. அப்படி இருக்கிற பொழுது எதனால ராவணனுக்கு தலையறுப்புண்டதுன்னா, பக்கத்துல பிராட்டி இல்ல. பிராட்டி ராவணனை குறித்து அருளி செய்து இதம் சிம்சுவா விருட்சத்தில் மறைந்திருந்த திருவடிக்கும் ஸ்ரீ விபீஷணாழ்வானுக்கும் அவன் பரிகரத்துக்கும் உடலாய் பிராட்டியை முன்னிட்டு பெருமாளை பற்றுகைக்கு உடலாயிற்று. அப்போ சிம்சுபா விருட்சத்தில் மறைந்திருந்த திருவடிக்கு பிராட்டி ராவணனை குறித்து உபதேசம் பண்ணா, எந்த இடத்துல யாரை குறித்து உபதேசம் பண்ணினாலோ அவளுக்கு அந்த உபதேசம் போகல. ஆனால் அதை மறைமுகமாக கேட்டுக்கொண்டிருந்தவாளுக்கு உபதேசம் போயிற்று. எப்படி போயிற்றுன்னா, திருவடிக்கு போயிற்று. ராவணனை குறித்து பண்ண உபதேசத்தை திருவடி கேட்டு இருந்தா, ராவணனை குறித்து பண்ணின உபதேசத்தை திருச்சட்டை கேட்டு இருந்தா, அதற்கனுகுணமாக விபீஷணாழ்வானுக்கு போயிற்று. இந்த திருச்சட்டையினுடைய சம்பந்தத்தால விபீஷணாழ்வானுக்கு ஏத்தம், விபீஷணாழ்வான் சம்பந்தத்தாலே விபீஷண பரிகரத்துக்கு ஏத்தம். அப்ப பார்க்கிற போது திருவடியானவன் பெருமானை தான் வணங்கலையா? முதல்ல பெருமாளுடைய விஷயக்காரன் கிடைக்கலையா? எல்லாம் கிடைச்சது. ஆனா சீதா பிராட்டியை சேவிக்கிற வரைக்கும் பெருமாள் வீரன், பெருமாள் வீரன், அதுக்காக தோத்தேன். சேஷத்துவ ஞானத்தோட அது வரைக்கும் இல்ல. சேஷத்துவ ஞானம் எப்ப வந்ததுன்னா, சீதாமாஸ்ரித்ய தேஜஸ்வி, சீதா பிராட்டி ஆசிரியித்தான், அதற்கு பிறகுதான் அவன் தேஜஸ்வியாக. சீதாம் ஆசிரித்த தேஜஸ்வி, சீதையை ஆசிரியித்து அவன் தேஜஸ்வியாக மிகச் சிறப்பு பெற்றவனாக அமைந்திருக்கிறான் காட்டப்படும். அதனாலதான் ராவணன் முன்னால இருக்கிற போது திருவடியான ஹனுமான் தெரிவித்திருக்கிற வார்த்தை, பிராட்டியின் இடத்துல பார்த்ததும் சொல்லச்சே தூதோ ராமஸ்யா, ராமதூதன்னு சொன்னார். ஆனால் ராவணன் இடத்துல தாசோகம் கோசலேந்திரஸ்யா, கோசலேந்திரனுடைய தாசன் நான் சொன்னார். இந்த ஞானம் எப்படி வந்தது? சீதாமாஸ்ரித்ய தேஜஸ்வி, சீதா பிராட்டி ஆசிரியித்தபடியாலே தேஜஸை உடையவராக அவர் ஆகியிருக்கிறார் சொல்லப்படும். அப்ப பார்க்கிற போது பிராட்டியை முன்னிட்டு பெருமாளை பற்றுகைக்கு உடலாயிற்று. எம்பெருமான் அர்ஜுனனை நோக்கி அருளி செய்த இதம் நம் ஆழ்வார்கள் கொண்டு போய் விட்டார் போலே. அற்புதமான விஷயத்தை விட்டாத்த எடுத்து காட்டுறார். ராவணனுக்கு சொன்ன ஹிதம் திருவடிக்கு ஆயிற்று. ராவணனுக்காக சொன்னதாய் அமைந்திருக்கக்கூடிய ஹிதம் அதுதான் திருஜடைக்கு ஆயிற்று. ராவணனுக்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹிதம் தான் விபீஷணனுக்கு ஆயிற்று. ராவணன் இடத்துல போகல, மற்றவ இடத்துல போச்சு. அதையேதான் கண்ணன் பெருமான் தான் உபன்யாசம் பண்ணினான், கீதோபன்யாசம். அர்ஜுனனுக்கு போகல, ஆனால் லோகத்துக்கு போச்சு, வித்வான்களுக்கு போச்சு. பிரசித்தமா கீதையை பத்தி இதுதானே சொல்லிட்டு இருக்கும். அறிவினால் குறைவில்லா அகல்ஞாலத்தவர் அறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்தார். அர்ஜுனன் அறியன்னு சொல்லலையே, அர்ஜுனனை வியாஜமாக கொண்டு காட்டார் ஆள வந்தார். பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்யா, தன்னை அடியடைந்தவனா இருக்கக்கூடிய அர்ஜுனனை உத்தேசியா அந்த இடத்துல சுதப்பிரகாசிகாச்சாரிய வியாக்கியானம் பண்றார். வியாஜீகிருத்யா, அவனை சாக்காக வைத்துக் கொண்டு சர்வோபனிஷதோ காவா தோக்தா கோபால நந்தனா பார்த்தா வத்சா, கண்ணுக்குட்டி பால் கொடுக்கணுன்றதுக்காக கண்ணுக்குட்டியை வைக்கிறோம். பசு பால் சுரக்கணுன்றதுக்காக, அந்த பாலை கறந்து நாம புதிக்கணுன்றதுக்காக கன்றை வைக்கிறோம். அந்த மாதிரி அர்ஜுனன் கண்டனுடைய ஸ்தானத்துல அவனுக்கு போன பால் எவ்வளவோ தெரியாது, நாம காய்ச்சி சாப்பிடுற பால் லிட்டர் கணக்குல இருக்கு. அப்ப அப்படித்தான் அமைந்திருக்கக்கூடிய விஷயம். இந்த இடத்திலேயும் கூட பிராட்டி ராவணனுக்காக பண்ணின உபதேசம் துளி கூட ராவணன் கிட்ட போகல.
மற்ற இடத்துல போயிருக்கக்கூடிய விஷயம். எம்பெருமான் அர்ஜுனை நோக்கி அருளி செய்த இத்தம் நம் ஆழ்வார்கள் கொண்டு விட்டார் போலே திருவடி பிராட்டியை காண்பதற்கு முன்பு வானரோகம் என்றார். பிராட்டியை திருவடி தொழுத அனந்தரம் தாசோகம் என்றார். வானரோகம் நான் வானர்ன்னு சொல்லிட்டு இருந்தார். தாசிய ஞானம் எப்ப வந்ததுன்னா பிறகுதான் வந்தது. மற்றும் பல பரியந்தமான இடங்கள் எல்லாம் ஆராய்ந்தால் இப்படியேயாய் இருக்கும். எந்தெந்த இடத்துல பலன் கிடைச்சிருக்குன்னா அந்தந்த இடத்துல ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் இப்படித்தான் இருக்கும். பெரியார்த்தம் காட்டிட்டாருங்க. எங்கெங்கெல்லாம் ஸ்ரீராமாயணத்திலே எம்பெருமான் வதத்தை பண்ணி இருக்கிறானோ அங்கெங்கெல்லாம் பிராட்டி சந்நிதி இல்லை. எங்கெங்கெல்லாம் எம்பெருமான் வதம் பண்ணத்தக்க அளவிலும் இருந்தாலும் கூட ரட்சித்திருக்கிறானோ அங்கெல்லாம் பிராட்டி சந்நிதி உண்டு. இது எல்லா விதத்திலையும் நாம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். முதல்ல தாட்டகாவதம் பண்ணினான், அப்ப பெருமாளுக்கு திருக்கல்யாணமே ஆகல. சுபாகுவதம் பண்ணினான், அப்ப கல்யாணம் ஆகல. சரி, பரசுராமர அவருடைய வைஷ்ணவமான தேஜஸ வாங்கிட்டு அழிச்சுட்டு இருக்கலாம் இல்லையோ. ராமனோட எதிரோட வந்தார் இல்லையோ, பக்கத்துல சீதை இருந்தா. அதனால பரசுராமருக்கு ஆபத்து இல்லாத அமைச்சார். அதுக்கப்புறம் அதாவது வைஷ்ணவமான தேஜஸ் வந்த ஒரு பாடு பரசுராமர் அவதாரம் இல்லை, சாதாரண சேத்தன், ஒரு பிராமணன், அவ்வளவுதான். அழிக்காமல் விட்டு இருக்கிறார். பக்கத்துல சீதா பிராட்டி தான் இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு காட்டுக்கு எழுந்தொழின போது அந்த இடத்துல வதங்கள் ஒன்னொன்னா பார்க்கும். ஒரு வதத்தையும் பார்க்கிற போது கரதூஷணாதிகள் 14,000 ராட்சசர்கள் வதம். அந்த 14,000 ராட்சசர்களை வதம் பண்ணுகிற போது லக்ஷ்மணன் இடத்துல பெருமாள் சொல்றாரு, இளைய பெருமாள் இடத்துல, ஏ லக்ஷ்மணா, சீதா பிராட்டி ஆயிடுச்சுன்னு பக்கத்து காட்டுக்கு ஓடி போயிடும். 14,000 பேர் இருக்கா, பயப்படுவாவோ. நான் இங்க யுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சீதை ஆயிடுச்சுன்னு தனியா மறுட்டு போயிட்டார். இளைய பெருமாள் கிட்ட சொல்லி அவளை சுரட்சிதமாக அங்க பாதுகாத்துக்கோ, நான் இங்க யுத்தம் பண்ணிட்டு வரேன். அப்ப 14,000 ராட்சசர்கள் இருக்கிற போது அது இல்லை. அடுத்தது விராதவதத்தின் போது விராதன் சீதா பிராட்டியை விட்டுட்டு ராமலட்சுமணரை தூக்கிட்டு ஓடுறான். ஏ ராட்சசா விட்டுரு, அவளை விட்டுரு, என்ன எடுத்துக்கோ, என்ன நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு பிராட்டி கதறான். அவன் கேட்காத இன்னொரு காட்டுக்கு ஓடுறான். மாரீச்ச வதத்தின் போது பிராட்டி பக்கத்துல இருந்தா, அதனால்தான் பெருமான் பிராட்டியை விட்டு அவ்வளவு தூரம் துரத்திண்டே போறான். இருந்த இடத்துல இருந்தே ஒரு அஸ்திரத்தை காக்காசுரனுக்கு பிரயோகிச்ச மாதிரி பிரயோகிக்கலாமா கூடாது. இவனை கொல்லணும்னு சொன்னால் பிராட்டின்ற அந்த அவளுடைய ஒரு சக்தி, அவளுடைய பிரபாவம்ன்ற அந்த எல்லையை தாண்டி போகணும். அதனால துரத்திட்டே போறான். எவ்வளவு தூரம் துரத்திட்டு போறாரு தெரியல. அவ்வளவு தூரம் போயிருக்கு. மாரீச்ச வதத்துக்குன்னு காட்டப்படும். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கணும்னா சூர்பனகையினுடைய அங்கபங்கம் பார்க்கச்சு. அவளை அழிக்கல, தாடகாவதம் பண்ணின அவர் சூர்பனகை அழிச்சிருக்கலாம் இல்லையோ. பக்கத்துல சீதை இருந்தா எங்கேருந்து அழிக்க முடியும்? அழிக்கவே முடியாது. அதற்கு அடுத்தபடியாக கபந்தவதம் பார்த்தா பிராட்டி ராவணன் அபகரிச்சுட்டு போயிட்டு. எங்கெங்கெல்லாம் ராவணவதம் பிராட்டி பக்கத்துல இல்லை. எங்கெங்கெல்லாம் வதம் நடந்திருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் பிராட்டி பக்கத்துல இல்லை. அதைத்தான் இந்த சொல்றார். இப்படியேயா இருக்கும் ஆராய்ந்தார். எம்பெருமானார் கத்தியத்திலே தமக்கு துவயநிட்டை உண்டாகைக்காக முதலிலே பிராட்டியை சரணம் புக்கார். துவயமந்திர நிட்டை உண்டாக வேண்டும். பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அபிரதா அஸ்துமே பிரார்த்திக்கிறாரே. எதுக்காகனா பிராட்டியாரே பகவன் நாராயண அபிமதானுரூப இத்தியாதியாரே. இவர்களும் ஒரு பாட்டாலே அவள் தனக்கு அடிமை புக்கு. அதனால ஒரு பாட்டாலே பிராட்டிக்கு அடிமை புக்கு, ஒரு பாட்டாலே உபாயத்துக்கு கூடலாக அவளை பற்றி, ஒரு பாட்டாலே உபேயத்துக்கு கூடலாக அவரையும் பற்றுகிறார்கள். முதல்ல நான் பிராட்டிக்கு அடிமை அப்படின்றத இவா உந்துமத கலித்தன் பாசுரத்துல சொல்றார். குத்துவிளக்கெரிய பாசுரத்துல ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியன்னு உபாயத்துல புருஷகாரத்துவம் இருக்கும் இல்லையோ. உபாயபூதனான அவனுக்கு புருஷகாரம் பண்ண வேண்டும்ன்றதுக்காக குத்துவிளக்கெரிய பாசுரம். அடுத்ததாக 33 பாசுரத்துல ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அந்த ஸ்ரீமத்.
அப்படி காட்டியிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆகவே அவளை பற்றி ஒரு பாட்டாலே உபேயத்துக்கு உடலாக அவளையும் அவனையும் பற்றுகிறார்கள். மா சதிர் இது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவா என்ன கடவுதிரே. அப்போ கேசவந்தமர் கீழ் மேல் எமரே எழுபிறப்பும் மா சதிர் பெரிய சாமர்த்தியம் ஆழ்வார். என்ன பெரிய சாமர்த்தியம், கேசவனை பத்தினே பெரிய சாமர்த்தியம்ன்றாரே. அப்படின்னா அங்கதான் அற்புதமான அர்த்தம் காட்டுறார். தன்னுடைய கர்மாதிபாயங்களாலே எம்பெருமானை பிறப்பார்க்கை இழிம்பு, இழிம்புன்னா இழப்பம் அர்த்தம், தாழ்ந்தது. இழிம்புன்னா தாழ்ந்தது, இளமைன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி இழிம்புனா தாழ்ந்தது. தன்னுடைய கர்மாதி அனுஷ்டானங்களாலே உபாயானுஷ்டானங்களாலே எம்பெருமானை பெற வேண்டும் நினைத்தோமேயானால் அது இழிம்பு தாழ்ந்ததுன்னு காட்டப்படுறது. அவற்றை போகட்டு ஐய என்னுடைய கர்மாதி அனுஷ்டானம் வேண்டாம், பெருமாளையே பிடிச்சுக்கிறேன். பகவானுடைய கிருப்பையாலே எம்பெருமானை பெறப்போகிறது சதிர். சாமர்த்தியம் எதுன்னாக்கா ஐயே என்னால முடியாது, அவனை பிடிச்சுக்கணும் அப்படின்னா அது சாமர்த்தியம். அந்த கிருப்பைக்கும் அடியான பிராட்டி சம்பந்தத்தை கொண்டு அவனை பெறவிருக்கு. ஆனால் எம்பெருமானுடைய கிருப்பையால் நான் பெற வேண்டும். ஆனால் அந்த கிருப்பைக்கு என்ன காரணம்? கிருப்பைக்கு அடியாக இருப்பதே பிராட்டினுடைய சம்பந்தத்தாலே, ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியாருடைய சம்பந்தத்தாலே தான் அவனுக்கு கிருப்பையே வருது. கிருபாதி குணங்கள் எப்படி வெளியிலே புறப்படுகின்றது என்றால் அந்த பிராட்டினுடைய சம்பந்தத்தால தான். அமுங்கிக்கள் சுவாதந்திரியம் தலைத்து சாய்ந்தால் தலையெடுக்கும் குணங்களை சொல்லுகிறது நாராயண பதம். புருஷகார பலத்தாலே சுவாதந்திரியம் தலை சாய்ந்தால் ஸ்ரீமன் பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற அப்ப பிராட்டி புருஷகாரம் பண்றா. அப்படி பிராட்டி புருஷகாரம் பண்ணுகிற போது புருஷகார பலத்தாலே அந்த புருஷகாரத்தினுடைய பிரபாவத்தினாலே சுவாதந்திரியம் தலை சாய்ந்தால் முரட்டுத்தனமா இவன் அழிச்சே தீருவேன்னு பிடிவாதம் பிடிச்சிருக்காரே, அந்த பிடிவாதம் சுவாதந்திரியமானது தலை சாய்ந்தால் தலை சாய்ஞ்சிடும். அப்போ இந்த சுவாதந்திரியம்னு ஒண்ணு கீழே போச்சுன்னா இன்னொன்னு மேல வரும். அதுதான் கிருபை. வெள்ளி எழுந்த வியாழம் உறங்கிற்று, பிரகஸ்பதி அஸ்தமிச்சான், உடனே வெள்ளி சுக்கிரன் எழுந்தான். அந்த மாதிரி சுவாதந்திரியம் தலை சாய்ந்தது. அடுத்த கணத்துல இவருடைய கிருபாதி குணங்கள் வெளியிலே வெளிப்பட்டது. அப்ப இந்த கிருபாதி குணங்களை தூண்டி விடுறவ யாரு? இவள் தான். சுவாதந்திரியத்தை தட்டுறவ யாரு? அவள் தான். அதற்கனுகுணமாக இந்த கிருபைக்கும் அடியான பிராட்டி சம்பந்தம் கொண்டு அவனை பெறவிருக்கை மா சதிர். அப்ப இழிம்பு சதிர் மா சதிர் மூணு பாருங்க. இழிம்பு நம்முடைய கர்மாதிபாயத்தாலே அவனை பெற நினைக்கை, சதிர் அவனுடைய கிருபையை கொண்டு பெற நினைக்கை. அந்த கிருபைக்கும் மூலபூதமாய் அமைந்திருக்கக்கூடிய பிராட்டி சம்பந்தத்தாலே அவனை பெறவிருக்க இருக்கிறதே அது மாசதி. எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கே லம்மான் தெரிவிக்கிறவனையே. எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கே லம்மான். சரி, எனக்கே எம்பெருமான் அருள் செய்தானே, அது என்ன காரணம் அப்படின்னு கேட்கிற போது அங்கதான் தெரிவிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை. அதுக்கு முன்னால் 2 பாசுரம் முன்னால, மாதவன் என்னதே கொண்டு என்னை இனி இப்பால் பட்டது யாதவங்களும் சேர்வுடைய நின்று என்னுள் புகுந்திருந்து தீதவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கட்குன்னம் கோதவம் இலன் கண்ணல் கட்டி எம்மானன் கோவிந்தனே. பண்ணில் 12 நாம பாட்டு, 12 திருநாமங்கள் அமைந்திருக்கக்கூடிய, அதை வச்சு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 13 பாசுரங்கள். இது கடைசியில பல ஸ்ருதியை சேர்த்து கேசவன் தமர். அதுல எம்பெருமானுடைய கிருபை என்னிடத்துல சூழ்ந்தது, விதி சூழ்ந்ததால். இந்த பாசுரத்தை பாருங்க, எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்தது. எனக்கு அவன் அருள்கள் செய்யும்படியாக அவனுடைய கிருபை என்னிடத்துல வந்து சூழ்ந்தது. உம்மிடத்துல பகவத் கிருபை எப்படி வந்தது? எப்படி வந்ததா? 3 பாசுரம் முன்னால பாரும். இது 6வது பாசுரம். விதி சூழ்ந்ததால் வாமனன் மரதகமண்ணன் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் என்னென்னும் கடல் பாடியே பணிந்து தூமனத்தனாய் பிறவித்த தொழில் நீங்கான்னு சொல்லும்படியாக அமைந்திருக்கக்கூடிய விஷயம். அப்ப இந்த இடத்துல என்ன காட்டுறாருன்னா, மாதவன் என்னதே கொண்டுன்னு சொல்றார். விட்டிலங்கு கரும் சொல்லி வரிசையா நிறைய பாசுரங்கள்லாம் வருது. அதுல எனக்கே அருள்கள் செய்ய
விதி சூழ்ந்ததால் எனக்கேலம்மான் திருவிக்கிரமனையே. மதுசூதன எண்ணி மத்திலே நன்ன எத்தாலும் கருமமின்னி துதி சூழ்ந்த பாடல்கள் பாடி ஆடி நின்றோழி ஊழ்தொரும் எதிர் சூழல் புக்கு எனைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்தது. நான் எத்தனை பிறப்பு பிறந்தனோ அத்தனை பிறப்பும் எதிரில் பிறந்தானே, எனக்கு அருள் செய்தானே. எதிர் சூழல் புக்கு தெரிந்திருக்க கூடியவனாய் இருக்கிறதே. இந்த மாதிரி என்னெதிர அவன் என்ன வளைக்க வேண்டும்னு ஆசைப்பட்டு இருக்கிறானே. என்ன கிருப்பை என்ன கிருப்பை, அவனுடைய விதி சூழ்ந்ததால் எனக்கேலம்மான் திருவிக்கிரமனையேன்னு காட்டுற. சரி, திருவிக்கிரமனான எம்பெருமானுடைய அந்த அருள் எப்படி உமக்கு சூழ்ந்தது அப்படின்னு கேட்டா, முன்னால ஒரு 3 பாசுரம் முன்னால பாருங்க. மாதவன் என்றதே கொண்டு என்னை இனி இப்பால் பட்டது. மாதவன் ஒரு வார்த்தை சொன்ன, பிராட்டி சம்பந்தத்தை சொன்னேன். அந்த பிராட்டியினுடைய சந்நிதியாலே பிராட்டியினுடைய சம்பந்தத்தாலே என்னை இப்படி ஆக்கி வச்சார். என்னை இனி இப்பால் பட்டது யாதவங்களும் சேர்கொடேன். இந்த ஆழ்வாரிடத்துல எந்த தாழ்ச்சியை நான் விடமாட்டேன், வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுள் புகுந்திருந்து தீதவம் கெடுக்கும் தீது கெடுக்கும் அவன் கெடுக்கும் அப்படி இருக்கக்கூடியவன் தீதவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கட்குன்னம் கோதவமிலன் கண்ணல் கட்டி எம்மானின் கோவிந்தனே. அப்ப எனக்கு அவனுடைய கிருபை வந்து சூழ்ந்ததற்கு காரணமே மாதவன் என்றது. அவன் மாதவனாய் இருக்கிறபடியாலே இந்த கிருபை என்னிடத்துல வந்து சூழ்ந்தது அப்படின்னு காட்டினார். மாதவன் என்றார். உபாயத்தில் வந்தவாறே உக்தி மாத்திரமே அமைந்தது, பலத்தில் வந்தவாறே சம்பந்திகளும் வாழ்ந்து போயிற்று. என்னை இனி இப்பால் பட்டது. இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான். எனக்கு எம்பெருமானுடைய கிருபை எப்படி வந்தது? இப்ப இந்த வார்த்தையை பாருங்க. மாதவன் என்றதே கொண்டு என்னை இனி இப்பால் பட்டது யாதவங்களும் சேர்கொடேனென் என்னுள் புகுந்து தீதவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கட்குன்னம் கோதவமிலன் கண்ணல் கட்டி எம்மானன் கோவிந்தனே. கேசவன் தமர் கீழ் மேல் எமர் ஏழு பிறப்பும். இப்ப மாதவன் சொன்னவா யாரு, பலன் பெற்றவா யாருன்னு பாருங்க. மாதவன் சொன்னவர் ஆழ்வார் ஒத்தர் தான். மாதவன் என்றதே கொண்டு, நான் மாதவன் என்றதை கொண்டு என்னை இனி இப்பால் பட்டது இவ்வளவு அனுகிரகித்து விட்டான். எவ்வளவு அனுகிரகித்தான்னா, கேசவன் தமர் கீழ் மேல் எமர் ஏழு பிறப்பும். நான் என்ன சேர்ந்தவா, நான் இருக்கக்கூடிய இந்த 10 எனக்கு என்னிலிருந்து 10 தலைமுறை, எனக்கு முன்னால 10 தலைமுறை அப்படி அமைந்திருக்கக்கூடியது. கேசவன் தமர் கீழ் மேல் எமரேள். முன்ன 10, எனக்கு 10, பின்னால 10, நடுவுல 1 ஆக 21 தலைமுறைகள். அப்போ அவனுடைய கிருபை எம்மேல மாத்திரம் இல்லை, எனக்கு முன்னால இருந்தவா பேர்லயும் பொழிஞ்சுது, எனக்கு பின்னால இருக்கிறவா பேர்லயும் பொழியுது. யார் யாரெல்லாம் என்னோடு சம்பந்தம் பெற்றார்களோ அத்தனை பேருக்கும் கிருபை பண்ணும்படியாக அவனுடைய கிருபை வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, மாதவன் என்னதே கொண்டு. மாதவன் சொன்னதே ஒழிய மத்தது கிடையாது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்போ பலத்தில் வந்தால் சம்பந்திகளும் வாழ்வார்கள். உக்தியிலே ஒத்தர் சொன்னாலும் ஒருத்தன் பிரம்மவித்தா இருந்தானே ஆனால் ஒரு குலத்திலே, அவனாலே அந்த குலத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னு சாமான்யமா வேதாந்தத்துக்கே சொல்றது. அப்போ ஒருத்தன் துவயனிட்டனா இருந்தானே ஆனால் அவனுடைய சம்பந்தம் எத்தனை பேருக்கு பாயும், அத்தனை பேருக்கும் பாயும்படியாக எம்பெருமானார் அவர் துவயனிட்டர். அவருடைய சம்பந்திகளுக்கும் முன்னால் இருந்து வா பின்னால் இருந்து வா எல்லாருக்கும் அது கிடைச்சது. பத்யு சம்யமினாம் பிரணம்ய சரணோ தத் பாத கோட்டீரையோ. அப்போ எம்பெருமானாருடைய பாத சம்பந்தத்தாலே சிஷ்ய வர்க்கங்களுக்கெல்லாம் மோட்சம். திருமுடி சம்பந்தத்தாலே எல்லாருக்கும் மோட்சம். திருமுடி சம்பந்தத்தாலே அவருக்கு முன்பு இருந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் மோட்சம். அப்படி இருக்கக்கூடிய மகா வைபவமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அப்படி பார்க்கிற பொழுது சம்பந்திகளும் வாழ்ந்து போயிற்று என்கிறார். அவருடைய பெண் பிள்ளை அன்றோ முறை தப்பாமல் எம்பெருமானை பற்றுகிறாள். அவருடைய பெண் பிள்ளைனா ஆழ்வாருடைய திருவம்சத்துல வந்தவதானே. பெரியாழ்வார் இருந்தாலும் நம்மாழ்வார் இருந்தாலும் எல்லா ஆழ்வாரும் ஒன்றுதான். ஏன் ஒண்ணுன்னு சொல்றோம்னா, நம்மாழ்வார் அவயவை, மற்ற ஆழ்வார்கள் அவயவங்கள்.
அப்ப ஆண்டாள நம்மாழ்வாருடைய குழந்தைன்னு சொல்லலாம். ஆழ்வார்கள் 11 ஞானமும் ஸ்ரீதனமாக பெத்தவள். ஆழ்வார்கள் 11 ஞானமும் இவளுக்கு வந்திருக்கு. அதனால பற்றுகிறாள். எம்பெருமானை முறைதப்பி பற்றின சூர்பனகை அந்தரப்பட்டாள். எம்பெருமானை முறைதப்பி பற்றினவள், முறையா பற்றல. சீதா பிராட்டியை விழுங்கிட்டு ராமனை அடையணும்னு பார்த்தார். அப்ப அவளுக்கு விநாசம் தான் ஆச்சு. காதோடு மூக்குடன் நரிய கதறி அவளோடி தலையிலம் கை வைத்து மலை இலங்க புகச் செய்த தடந்தோழன் மகிழ்ந்ததும் அருவி கோயில் அப்படின்னு காட்டுறார். அடுத்தபடியாக பார்க்கிற போது இந்த இடத்துல முறைதப்பாமல், அதாவது எம்பெருமானை முறைதப்பி பற்றின சூர்பனகை அந்தரப்பட்டாள். பிராட்டியை முறைதப்பி பற்றின ராவணன் அந்தரப்பட்டான், தூக்கி எறியப்பட்டார். அப்படியே பிராணம் போச்சு. பிராட்டியை முறைதப்பி பற்றினான். இருவரையும் முறையாலே பற்றினான். 2 பேரையும் கிரமத்தாலே பற்றினான். முறையாலேன்னா விபீஷணாழ்வானுக்கு பிராட்டி கடாட்சம் கிடைச்சதுன்னு சொல்லும். எதனாலன்னா விபீஷணாழ்வானுடைய மகளான திருச்சட்டை, அனலை முதலானவர்கள் பிராட்டிக்கு அனுகூலமா இருந்தா, அதனால பிராட்டியினுடைய கடாட்சம் விபீஷணாழ்வான் பேர்ல வந்தது. அதுக்கு மேல இன்னொன்னு சொல்வா, அந்தரிக்ஷகத ஸ்ரீமான். ஆகாசத்துல வந்தானா ஸ்ரீமான்னு சொல்றார். என்ன ஸ்ரீமத்துவம்னா ராம பிரத்யாசத்தின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. மேல யாரோ போற மாதிரி இருக்குன்னு பிராட்டி அசோகவனத்துல இருந்து பார்த்தா விபீஷணாழ்வான் நிக்கிறான். இங்கேருந்து நேர பிராட்டி கடாட்சம் கிடைச்சது. பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமான் பிராட்டி கடாட்சத்தை பெத்து வந்தபடியாலே பெருமான் எத்தனை தடையா இருந்தாலும் நீக்கி அவனை சேர்த்துட்டான். அப்ப பார்க்கிற போது அந்தரப்பட்டாள். பிராட்டியை முறைதப்பி பற்றின ராவணன் அந்தரப்பட்டான். இருவரையும் முறையாலே பற்றின ஸ்ரீ விபீஷணாழ்வான் வாழ்ந்து போனான். அற்புதமாக காட்டுறார். உந்துமதகளித்தன் ஓடாத தோல்வலியன், நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இது பாசம். மதம் முந்தும்படியான யானையை உடைய நந்தகோபாலனுடைய மருமகளாய் இருக்கக்கூடிய நப்பின்னையே, அற்புதமான புஷ்பங்களை சூடிக்கொண்டிருக்கிறாய். கந்தம் கமழும் வாசன அபாரமாக அமைந்திருக்கக்கூடியவனுடைய கூந்தலிலே கந்தம் கமழும் குழலி கடைதரவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். எல்லா இடத்துலையும் கோழி கூவ ஆரம்பித்து விட்டது. மாதவி பந்தல் மேல் குறுக்கத்தி பந்தலிலே குயில்கள் பலகால் கூவ ஆரம்பித்து விட்டன. பந்தார் விரல் பந்தை கையிலே பிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவளே, உன் மைத்துனன் பெயர் பாடா. உனக்கு பர்த்தாவாய் இருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய பெயரை பாடுவதற்கு நீ கதவை திறப்பாயாக. சிவந்த தாமரை கையாலே இந்த கதவை திறப்பாயாக. வளைகள் ஓசப்படும்படியாக இந்த கதவை திறப்பாயாக. நீ வந்து திறப்பாயாக. நப்பின்ன பிராட்டிய கதவை திறக்க சொல்லி பிரார்த்திக்கிற பாசுரம் தான் இந்த பாசுரமாக அமைந்திருக்கிறது. உந்துமதகளித்தன், மத்தகஜம் போலே இருந்துள்ள பலத்தை உடையவன், மதம் உந்தும்படியான களிரை உடையவன். களிற்றன், களிர போல இருக்கிறவன். மத்தகஜம் போலே இருந்துள்ள பலத்தை உடையவன் அர்த்தம். உந்துமத களிற்றன் தான். மதம் உதித்தமான களிற்றை உடையவன் இன்னொரு அர்த்தம். அற்புதமான மதம் உதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, மதம் உந்திட்டு வருது. யானைக்கு மத ஜலம்னு பெருகும். கண்கள்ல இருந்து பெருகும், வாயிலிருந்து பெருகும். அப்படி இருக்கு. 3 இடங்களிலிருந்து மத ஜலம் பெருகும் சொல்லும். அந்த மத ஜலம் பெருகும்படியான அந்த யானையை உடையவனாக இருக்கிறார். மதமுதித்தமான களிற்றை உடையவன் என்னுமா. உந்துகை தள்ளுகையாய் ஊர்ப்படுகை. அடுத்து இன்னொரு விஷயம் காட்டுறார். உந்துகைனா தள்ளுகைனா, உந்ததுன்னா என்ன அர்த்தம்னா தள்ளுகையாய் ஊர்ப்படுகை. அதாவது களிற்றை உந்தி தள்ளக்கூடியவன். உந்துமத களிற்றன்னா களிற்றை உந்து தள்ளக்கூடியவன். இந்த யானை இருக்க, அதனுடைய தந்தத்தை பிடிச்சு இப்படி தள்ளிட்டு போவாராம் நந்தகோபர். அது பின்னாலேயே போகுமா, குயோ நடிச்சுது. யானையை பிடிச்சு தள்ளக்கூடிய சாமர்த்தியம். அதனுடைய 2 தந்தம் இப்படி நீட்டின்னு இருக்கும். நேரம் முன்னால போக வேண்டியது. துளி கூட பயப்படாமல் அந்த தந்தத்தை பிடிச்சு பின்னாலே தள்ளி போறா. அது ரிவர்ஸ்ல போகும். அதாவது அந்த இடத்துல களிறு என்னவுமா. உடனே அடுத்தது கேள்வி கேட்டா, களிருண்டோ இவர்க்கு.
இவருக்கு களிர் உண்டோ, இவருக்கு யானை இருக்கிறதோ அப்படின்னு கேள்வியான விஷயமாக அமைந்திருக்கிறது. நந்தகோபருக்கு ஏது யானை? அவர் இடையர். நந்தகோபருக்கு பசு இருக்கு சொல்லலாம், நந்தகோபருக்கு எருது இருக்கு சொல்லலாம், நந்தகோபருக்கு ஆடு இருக்கு சொல்லலாம், நந்தகோபருக்கு எருமை இருக்கு சொல்லலாம். ஆனால் அந்த நந்தகோபருக்கு யாராவது யானை இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார்கள். அங்கதான் தெரிவிக்க முடியான வார்த்தை, ஸ்ரீ வசுதேவரும் நந்தகோபரும் ஒருமிடராயிருக்கையாலே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எண்ணத்தோடு இருக்கிறவா வசுதேவரும் நந்தகோபரும். அதனால அங்குள்ளதும் ஒன்றாய் பரிமாறும். அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய யானை என்ன, இவருக்கு இருக்கக்கூடிய எருமை என்ன, எல்லாம் ஒன்னா போகும். அவர் சொத்து இவர் சொத்து எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். வாரணமாயிரம் சூழ வலம் செய்து, கண்ணன் பெருமான சுத்தி 1000 யானை இருந்ததுன்னா எங்கேருந்து வந்தது அவனுக்கு யானை? வசுதேவர் பிள்ளை, வசுதேவர் யானை எல்லாம் கண்ணந்து தானே. இத்தியாதி திருவாய்ப்பாடியில் பசுக்களும் ஆனைகளும் ஒக்க தெரியும். அத்தனை திருவாய்ப்பாடியில ஒரு பசு ஒரு யானை, ஒரு பசு ஒரு யானை இப்படி சுத்திட்டு இருக்குமா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதுக்குதான் காட்டுறார், தத்தபுத்திரனுக்கு 2 இடத்திலும் கூறுண்டாக கடவதன்றோ. தத்தபுத்திரனுக்கு அதாவது தத்து கொடுக்கப்பட்ட குழந்தை, ஸ்வீகாரம் போன குழந்தை. அந்த குழந்தைக்கு அவனும் நம்ம குழந்தை தானே, ஸ்வீகாரம் கொடுத்துட்டா என்ன, நம்ம சொத்துல கொஞ்சம் அவனுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு பெத்த தகப்பனாரும் கொடுப்பார். ஸ்வீகாரம் எடுத்துள்ள தகப்பனார் அவரும் கொடுப்பார். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது திரிமத்தனை தத்தபுத்திரனுக்கு 2 இடத்திலும் கூறுண்டாக கடவதன்றோ. ஆகையாலே என்றோ பிள்ளைகள் போய் ஆனைகளோட போருற்று. அதனாலதான் பலராமனும் கண்ணனும் கம்சனுடைய கோலையா பீடத்தோட சண்டை போட்டேன். இல்லைன்னா எடப்பசங்கள் யானையோட சண்டை போடுவான். இந்தூர்ல அந்த மாதிரி இருந்திருக்கு, தாய்ப்பாடியில் அந்த மாதிரி இருந்திருக்கு. 2வது அவனுக்குன்னே சொத்தாக யானை இருக்கிறது. குணைர் தசரதோபமகா என்று எல்லாவற்றுக்கும் அவரை ஒப்பாக சொல்ல வேண்டுகை. ஆக எல்லாத்துக்கும் அவர் தான் இவருக்கு சமானமாக சொல்லணும். தசரத புத்திரனானபடியாலே ராமன் குணசாலி, நந்தகோப புத்திரனானபடியாலே கண்ணன் கருணை உள்ளவன், வசுதேவ புத்திரனானபடியாலே கண்ணன் வீரமுடையவன். இந்த மாதிரி பாரு. ஓடாத தோல்வலியன் பிரதிபட்சம் காணப்படும் பனைக்கும் தோளை உடையவன். ஓடாத தோல், ஒரு நாள் பிற்காலித்து ஓடாத தோல். ஓடாத தோல்னா தயங்காத தோல்னு அர்த்தம். தயங்காத தோல்னா சண்டை போடுற தோல்னு அர்த்தம். அதுக்கு எதிர்த்தட்டாக இருக்கணும். அதாவது பிரதிபட்சம் காண, விரோதிகளை பார்த்தால் உடனே தோல் இப்படி இப்படி துடிக்குமா. பனைக்கும் தோல், நல்ல குண்டாகுமா தோல். எப்ப அடிக்கலாம் எப்ப அடிக்கலாம். யுத்தே சாப்பிய பலாயனம் என்கிறபடியே எதிரிகளை கண்டு பிற்காலியாதே கொல்ல வல்ல மிடுக்கு. யுத்தே சாப்பிய பலாயனம். அப்போ ஒரு சத்திரியனானவன் யுத்தம்னு சொன்னா பிற்காலித்து ஓடாமல் இருக்க வேண்டும். கீதையில கண்ணனே சொல்றார், கொல்ல வல்ல மிடுக்கு. இப்போது இவர் மிடுக்கு சொல்லுகிறது தங்கள் பயம் கெடுகைக்காக. நந்தகோபனுடைய மிடுக்கை சொல்லுவது இவருடைய பயத்தை கெடுப்பதற்காக. இந்த இடத்துல நந்தகோபருடைய மிடுக்கே அந்த மாதிரி இருக்கு. தங்கள் பயம் கெடுகைக்காக கம்சனுக்கு குடிமக்களா இருந்தே அவனுக்கு அஞ்சார்கள். கம்சன் தான் இவருடைய ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். ஆனாலும் கம்சனுக்கு பயப்பட மாட்டார். கம்சன் ஏதாவது பண்ணான்னா, எங்க பெரியவர் இருக்கார் நந்தகோபர், அடிச்சுடுவார். அவங்க பசு மேய்க்கிற கோலாலே தகர்க்கிலும் தகர்த்து விடுவார்கள். ஒண்ணு இல்ல, கம்சன் வந்தானே ஆனால் பசு மேய்க்கிற கோலாலே தகர்த்து விடுவார்கள். புறநானூற்றுல இந்த மாதிரி இருக்கு. தமிழ் பெண் பிள்ளை எப்படி இருப்போம்னாக்கா, ஒரு புலி வந்துதான் மரத்தாலே அடிச்சு ஓட்டினான், வெறும் மரத்தாலே அடிச்சு ஓட்டினான்னு இருக்கு. அதே மாதிரி இவர்கள் பசு மேய்க்கிற ஜாட்டி இருக்கோ இல்லையோ, கோல் இருக்கோ இல்லையோ, அதாலேயே தகர்த்து விடுவார்கள். அங்கோர் ஆய்க்குலம் என்று அஞ்சினான் புகலிடம், ஸ்ரீ மதுரை இணையத்து அஞ்சினார்க்கு அச்சம் கெடுக்குமோ. அங்கோர் ஆய்க்குலம் பூக்கு. மதுரை இணையத்து அஞ்சினவர்களுக்கு இல்ல கோகுலம் இருக்கு, பெருமாளுக்கு ஒரு ஆபத்தும் வராதுன்னு இருக்கலாம். என்ன அஞ்சினவர்கள் புகலிடம், அங்க வந்து புகுந்து விட்டால் பயப்படவே வேண்டாம். தோல்வலியன் நபிபேதி குதச்சனா என்று நம்முடைய அநீதியை நினைத்தால் எம்பெருமான் தோளை நினைத்து பயம் கெடுமா போலே. நாம இத்தனை தப்பு பண்ணிட்டோமே, எம்பெருமான் தண்டித்து விடுவானோ
நமக்கு அந்த பாப பலன் கிடைக்குமோ அப்படின்னா இல்ல பகவத் சரணாரவிந்த சரணாகதி பண்ணிவிட்டால் முன்னால பண்ணின தப்பெல்லாம் எம்பெருமான் க்ஷமித்து விடுவான். அந்த பாபத்துக்கு பயப்பட வேண்டாம். நபிபேதி குதஸ்சனேதி உபனிஷத் வாக்கியம். பயப்படுறதே கிடையாது. எந்த அதிகாரி பகவத் சரணாரவிந்த சரணாகதி பண்ணினானோ அந்த அதிகாரி பயப்படுவது கிடையாது. இது உபனிஷத் வாக்கியமாக இருக்கு. கிருஷ்ணனுடைய தீம்புகளை நினைத்தால் அவருடைய தோலை நினைத்து பயங்கடலாய் இருக்கு. யோ கிருஷ்ணன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கானே, தீம்பு பண்ணிட்டு இருக்கானே, நம்மளை சிரமப்படுத்திட்டு இருக்கானே, என்ன பண்றது அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல நந்தகோபர் இருக்கா, அவருடைய தோல்வலி இருக்கு, கண்ணன் ஒன்னும் நம்ம கிட்ட வாலாட்ட முடியாது அப்படின்னு பயம் கட்டு இருக்கலாம். பயம் கடலாயிருக்கை. நம்முடைய தனத்துக்கு காவல் உண்டு. அடுத்தது இரண்டாவது, ஓடாத தோல்வலியன். நமக்கு வைத்தமாநிதி கண்ணன். நம்முடைய தனத்தை யாராவது திருடி போயிட்டா என்ன பண்றது? இல்ல இல்ல நல்ல காவல்காரர் ஒருத்தர் இருக்கார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாட்ச்மேன். ஒரு திரவியத்தை வெளியில போக விட மாட்டார். அவர் தான் நந்தகோபர். நம்முடைய தனத்துக்கு காவல் உண்டு என்று இருக்கிறார்கள். ஓடாத தோல்வலியன் எம்பெருமான் நந்தகோபாலா என்று சொல்லும்படியாக அமைந்திருக்கக்கூடியவர் ஒன்று பதகளித்தன். ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் காட்டுறார். அதுக்கு மேல நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னா இத்தியாதியான விஷயங்களை எல்லாம் சேர்த்து நாளை கோஷ்டியிலே நாம் அனுபவிக்கலாம். கோஷ்டியார் எல்லோரும் எழுந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இப்பொழுது இன்றைய நாள்பாட்டாய் அமைந்திருக்கக்கூடிய உந்துமதகளித்தன் பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். உந்துமதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் விரலி ஒன்மை துணன் பேர்வாடா செந்தாமரை கையால் சீரார் வளைவலிப்பா வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நாளைக்கு கிரமமா காலட்சேபம்.